இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் வசந்த் ரவி. ஏய் ஏய் என் கால் இதுக்கு பாக்குற? பார்த்து ரசிக்கிற அளவுக்கு உங்க கால் ஒன்றும் அவ்வளோ அழகா இல்லை. காலம் ஒரு துரோகி, படுபாவி, பிசுனாரி. இந்த மாதிரி அம்மா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க, நீங்க கேட்டீங்களா? இல்ல உங்க பிளட் தானே இங்கேயும் ஓடுது. ராம் இயக்கிய தரமணி படத்தின் மூலம் கதாநாயகனாக தமிழ் சினிமாவிலே அறிமுகமான வசந்த் ரவி வித்தியாசமான படங்கள் தான் என்னுடைய இலக்கு என்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைந்து ஜெயிலர் படத்திலே நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற வசந்த் ரவி அந்த அனுபவத்தை பற்றியும் தான் திரையுலகிலே பெற்ற அனுபவங்களை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் குடும்ப பிஸ்னஸ், ஹோட்டல், படித்தது மருத்துவம், இதெல்லாம் தாண்டி எங்கே நடிப்பு ஆர்வம்? சார் எனக்கு எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே நான் நிறையா படங்கள் பார்த்து தான் சார் வளர்ந்தேன். ஸோ அது ஒரு 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 தடவையுமே ஒரு எவ்ரி டே ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டே இருப்பேன். தேட்டர் போய் தான் பார்ப்போம். அது என்னமோ தெரில, நான் வீட்டில் என்னால் அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக என்னால் சொல்ல முடியல. அது வந்து எப்படின்னா, காலேஜ் நான் சேர்றேன், ஃபஸ்ட் இயர் சேரும்போது தான் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக என்னால் போய் அதுவும் ஃபஸ்ட் டே போய் சொல்லிட்டேன். காலேஜ் சேர்ந்த ஃபர்ஸ்ட் டே நான் வந்து எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகல. நான் சேர்ந்தது மெடிசன் சார், ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் சார் படித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே போய் அப்பா கிட்ட சொல்லும் போது அப்பா சுத்தமாக ஒத்துக்கல சார். ஆக்சுவலாக அவர் வந்து இப்போதான் சேர்ந்துருக்கு, அதுவும் ஃபர்ஸ்ட் டே, இப்போ வந்து நீ இதை சொல்கிற, அதுவும் மெடிக்கல். அவருக்கு என்னன்னா ஏதோ சொல்கிறான் பட் மனசு மாறிடுவான் அப்படின்னு நினச்சாரு சார். பட் நான் ரொம்ப ஸ்டபனாக இருந்தேன். இன்ஃபேக்ட் மெடிசன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அனுப்பம் கேர் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் பாம்பேயில் ஒன்று இருக்குது, ஒரு 3 months கோர்ஸ். அது முடிச்சுட்டு இங்கே வந்து ராஜமேனன் மைண்ட் ஸ்க்ரீன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அங்கே ஒரு கூத்துப்பட்டு டீம் வச்சு ஒரு 3 months ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணாங்க, டிப்ளமா மாதிரி. அதுவும் முடித்தேன். அப்பாவுக்கு என்னன்னா, சரி அவன் மாறுவான்னு பார்த்தாங்க. பட் நான் வந்து விட்டு கொடுக்கவே இல்லை இந்த ஒரு விஷயத்த. ரொம்ப ஸ்டபனாக இருந்துட்டேன். அண்ட் படங்கள் நிறையா பார்த்தனால அந்த ஒரு ஐ ஃபெல் இன் லவ் வித் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ஆக்டர் ஆகணும்னு டிசைட் பண்ண தருணம் தான். பட் வீட்டில் பிஸ்னஸ் ஃபேமிலி, அவங்க அப்பா வந்து நான் மெடிசன் பண்ணணும்னு நினச்சாரு. அதெல்லாம் பிரேக் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது சார், பெரிய சேலஞ்சாக இருந்தது சார். அந்த அளவு நடிப்பு மேலே ஆர்வம் வர்றதுக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க? படங்கள் தான் சார். இப்போ ரஜினி சார்லேருந்து, கமல் சார்லேருந்து, அஜித் சார், விஜய் சார், இவங்க படங்கள், அப்புறம் மணி சார், சங்கர் சார், இந்த மாதிரி படங்கள் பார்த்து வளர்ந்தனால சார் இவங்க படங்கள் தான் இன்ஸ்பயர் ஆனது சார். அது குறிப்பிட்ட இவங்க அவங்கன்னு சொல்ல முடியல சார். ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு தோணுச்சு, ஒரு ஆக்டரா ஆகணும்னு தோணுச்சு. அது வந்து நான் ஏன் என்ஜாய் பண்ணேன்னா, மேபி நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் சார். நான் ரொம்ப பேச மாட்டேன் ஆக்சுவலி, அப்படிதான் இருந்திருக்கேன். ஸோ ஒரு ஆக்டரா நம்ம வந்து ஒரு நடிக்கும் போது வி கெட் டு லிவ் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். என்ன ஒரு படம் முடிக்கும் போது அது ஒரு கேரக்டர்ஸ் வந்து பேசிக்கலாக வி கெட் டு ரீலிவ் இன் டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ரொம்ப மேபி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது ரியல் லைஃப்ல. ரொம்ப குவைட்டா, இன்ட்ரோவர்ட்டா அப்படி இருந்தனால சம்வேர் ஐ ஃபெல் இன் லவ் வித் ஆக்டிங். அனுப்பம் கேர் நடிப்பு பயிற்சி பள்ளியில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க சார்? அனுப்பம் கேர் வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னா சார், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க அப்ளிகேஷன் அனுப்பணும் சார். அனுப்பிச்சோடனே அவங்க ஆடிஷன் கூப்பிடுவாங்க சார். அதில் அனுப்பம் கேரே அங்கே இருந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 அந்த அப்ளிகேஷனில் ஃபில்டர் பண்ணி ஒரு 200 people வருவாங்க சார். அதுலேருந்து அவர் அனுப்பம் கேர் வந்து ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி, ஒரு ஆடிஷன்ஸ் மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு 20+20 ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க சார். அப்படிதான் சார், ஃபில்டர் பண்ணி தான். அப்ளை பண்றவங்களாம் சேர்த்து கிடையாது சார். அதுல வந்து அவரு ஆடிஷன் பண்ணுவாரு, அவரே இருப்பாரு. இந்த பையனை ட்ரெயின் பண்ணலாம், அந்த பையனை ட்ரெயின் பண்ணலாம், அவரே செலக்ட் பண்ணுவாரு. அப்படி செலக்ட் பண்ணி தான் சார் போனேன். அந்த ப்ராசஸ் செலக்ட் பண்ணி தான் உள்ள போனேன். அதுக்கப்புறம் நம்ம வி ஹேவ் டு பே சார். அது ஒரு 3 months கோர்ஸ் அது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லை சார் ஆக்சுவலாக. அது அவங்க சொல்லி கொடுக்கும்போதே சொல்லுவாங்க, ஆக்டிங் யாராலும் சொல்லி கொடுக்க முடியாது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும். பட் இருந்தாலும் உங்கள் உள்ளே இருக்கிற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, டேப் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு மீடியமாக வச்சுருக்காங்க சார். ஸோ அது கோர்ஸாகவே ரொம்ப எக்ஸ்டென்சிவான கோர்ஸ் சார் ஆக்சுவலாக. காலையில் ஆரம்பித்தா அது ஈவினிங் 6 வரைக்கும் போகும். அது யோகாவில் ஆரம்பித்து அப்படியே போகும் சார். எல்லா கிளாஸஸுமே இருக்குது. ஏறக்குறைய கூத்துப்பட்டுற பேட்டர்ன் தான். கூத்துப்பட்டுற இன்னொரு ஃபார்ம், ஒரு கரெக்டான, ஆமாம், அனதர் வெர்ஷன் தான், மாடர்னாக இருக்கும். அவர் அனுப்பம் கேர் சாரே கிளாஸ் எடுப்பார்.
அண்ட் சடனாக பார்த்தா அமீர் கான் சார் உள்ளே வருவார், ஆ, ஹாய் சொல்லுவார். ஆ. அந்த மாதிரி ரேண்டமாக பாலிவுட்லேருந்து ஏதோ ஒரு ஆக்டர் உள்ளே வந்து அவங்க பேச வைப்பார். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இருந்தது சார். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு 0 எக்ஸ்போஷர் இருந்த இடத்துல ஆக்டிங் பற்றியான ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்ச ஒரு இடம் வந்து அனுபம் கேர் சாரோட ஆக்டிங் ஸ்கூல். தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்காரு. ஆமாம் சார். அவர் நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆக்டராக ஆனார். பாம்பே வந்து டெல்லியிலேருந்து பாம்பே கிளம்பி வரும்போது என்எஸ்டி முடிச்சுட்டு வரும்போது ஒன்றுமே தெரியாது, நீ இங்கிலீஷ் கூட தெரியாது. சொன்ன விஷயம் மட்டும் இல்லை, அவருக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த ஜேர்னி வந்து எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிடச்சிது, அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிடச்சோடனே ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து எப்படி நான் பார்த்தேன், ஒரு கேமரா முன்னாடி நடிக்கும் போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்னு நிறைய சொன்னார். அந்த இன்ஸ்டியூட்ல எல்லாம் சேரத்துக்கு முன்னாடி ஒரு நடிகன் அப்படின்றவன் யார் அப்படின்ற ஒரு கற்பனை உங்களுக்கு இருந்தது? சார் ஒரு ஆக்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சார், ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட்லி an ஆக்டர் ஷுட் பி a வெரி குட் ஹியூமன் பீயிங் சார். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, என்னோட ப்ரியாரிட்டி இல்லை சார். ஒரு ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும். அட் தி சேம் டைம் லைஃப்பில் எல்லாமே பார்த்துருக்கணும் சார். நல்லது கெட்டது தெரிஞ்சால் மட்டும்தான் சார் ஒரு நல்ல நடிகனாக வர முடியும். அது அது ஏன்னா தரமணி நடிக்கும்போது ராம் சார் என்கிட்ட சொல்லுவார், சோசன் சிகரெட் அடிக்க தெரியுமா கேட்பாரு. எனக்கு தெரியாது சார். பைக் ஓட்ட தெரியுமா? தெரியாது சார். ஸ்விம்மிங் பண்ண தெரியுமா? எதுவுமே தெரியாது. நான் கிட்டத்தட்ட ஐ வாஸ் லைக் ஒரு ப்ராப்பராக ஒரு என்ன சொல்கிறது, ஹோம் கிரவுண்ட் கிட் மாதிரி வளர்ந்தனால சார் எக்ஸ்போஷர் ரொம்ப. அப்பா அவர் சொன்னார், நீங்கள் எல்லாமே பண்ணியிருந்துருக்கணும், நல்லது கெட்டது எல்லாமே கோத்ரூ பண்ணும்போது ஒரு நீங்கள் ஒரு ஆக்டராக எங்ககிட்ட வரும்போது நான் உங்களை வந்து டியூன் பண்ணுறது ஈஸி ஒரு டைரக்டருக்கு. ஸோ அதனால் அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே அந்த படத்தில் தான் நடந்தது. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எனக்கு என்ன, ஸோ ஒரு எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒரு லைஃப்பை நம்ம வந்து ஃபுல்லாக டு த ஃபுல்லஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதாவது ட்ராவல், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து வாழக்கூடிய ஒரு ஒரு இடத்துலேருந்து கற்றுப்பீங்களே சார், அது ஒரு நடிகனுக்கு ரொம்ப முக்கியம் சார். நான் இருந்தது வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப ப்ரொடெக்டட் சார். ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப பொசசிவ், ரொம்ப செக்யூர்டாக என்ன வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆமாம், கூட்டுக்குள்ளே ஒரு ஒரு இது மாதிரி தான். ஸோ அதனால என்னால் பிரேக் பண்ணிட்டு என்னால் சில விஷயங்கள் பண்ண முடியல சார். ஸோ அது எல்லாமே பிரேக் பண்ண இடம் வந்து தரமணி தான் சார். ஆக்சுவலி அதுக்கு ராம் சாருக்கு தான் கிரெடிட். ஆக்சுவலி ராஜீவ் மேனனுடைய நடிப்பயிற்சி பள்ளியில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க சார்? அது வந்து ப்ராப்பர் கூத்துப்பற்று டீம் சார். நம்ம இங்கே கூத்துப்பற்று டீம் அவங்கள கொண்டு வந்து அங்கே அங்கே ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப், அதுதான் ஃபஸ்ட்டு ஆக்டிங் ஒர்க் ஷாப் அவங்க பண்ணது. நான் வந்து ராஜீவ் மேனன் சார்கிட்ட சும்மா கேஷுவலாக போய் மீட் பண்ண போனேன். மீட் பண்ணும்போது இந்த மாதிரி அனுபவம் கேர் பண்ணேன் சார். அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்தேன். நீ இப்போ என்ன பண்ண போறேன்னா, படத்தில் ஜஸ்ட் ட்ரைங் சார், ஒரு டேரக்டராக மீட் பண்ணிட்டு இருக்கேன், சரி உங்களே மீட் பண்ணலான்னு வந்தேன், நீங்கள் அடுத்த படம் ஏதாவது டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு தான் சார் வந்தேன். அப்போ சொல்லும்போது அவர் சொன்னார், நானே ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே, நீ வேணா ஏன் சேரக்கூடாது அப்படின்னாரு. சரி யோசித்தேன் சார். அந்த மீன் டைமில் இங்கே கூத்துப்பட்ட டீமோட நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, அதுக்கப்புறம் சரி சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் சார் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி அங்கேயுமே வேறு எக்ஸ்போஷர் சார். பாம்பேயில் கிடைச்ச எக்ஸ்போஷர் வேறு, சென்னையில் கிடைச்ச எக்ஸ்போஷர் வேறு. ரெண்டுமே கான்ட்ராஸ்டான ஒரு அட்மாஸ்பியர். தரமணி வாய்ப்பு நீங்கள் தேடி போனதா, உங்களை தேடி வந்ததா சார்? ராம் சார் வந்து எனக்கு கற்று தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அந்த படம் பார்த்தோன்னே நான் டிசைட் பண்ணேன், எப்படியாவது என்னோட ஃபர்ஸ்ட் படம் இந்த டைரக்டரோட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஸோ நான் என்ன பண்ணேன், அப்போலேருந்து நான் ராம் சார் எப்படியாவது பார்த்துணுன்னு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ நம்ம பாரதிராஜா அங்கிள் மகேஷ்னு ஒருத்தர் இருந்தார் சார் அவங்க கூட. ஸோ மகேஷ் தான் வந்து என்னை ராம் சார் கிட்ட கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு சார். நான் மகேஷ்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ராம் சாரை மீட் பண்ணணுன்ட்டு. அப்போ ராம் சாரை மீட் பண்ணும்போது நான் சார் எப்படி நான் சொன்னேன், ராஜீவ் மேனன் சாரை மீட் பண்ணுற மாதிரி நான் ராம் சாரை மீட் பண்ணி, சார் நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது படம் இருந்தால் சொல்லுங்கள் சார், ஐ வுட் லைக் டு ஆக்ட் இன் யோர் ஃபிலிம் அப்படின்னு கேட்டேன். அப்போ சார் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டாரு, ஓகே இந்த மாதிரி ஒரு பையன் வந்து கேட்டு போனான் அப்படின்ட்டு. நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் வந்து ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் மேன்செஸ்டரில் பண்ணுறேன் சார். அது பண்ணி முடிச்சுட்டு நான் இங்கே ரீச் ஆகுறேன், சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வரும்போது அவர்கிட்டேருந்து ஒரு கால், இந்த மாதிரி எங்கே இருக்கீங்க சார்? நான் இந்த மாதிரி அப்போலோவில் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக இருக்கேன். லைக் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸாக நான் மேனேஜ்மெண்ட்குள்ளே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் ஒரு 3-4 months. அப்போ நீங்கள் கிளம்பி நேராக ஆஃபீஸ் வாங்க வசந்த் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்போது ஒரு சீன் ஒன்று கொடுத்தாரு, ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சார் அவர் அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணிவிட்டு கேமராவில் பார்த்தாரு, எடிட் பண்ணி பார்த்துட்டு என்னோட அடுத்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னாரு. ஒரே நாள் தான். ஆமாம் சார், ஆஃபீஸ் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் அப்பப்போ டச்சில் இருக்கேன் சார். சார் நல்லா இருக்கீங்களா சார், எங்கே இருக்கீங்க, ஒரு ஃபங்க்ஷன்னா போவேன் அந்த மாதிரி சார்.
ஆஃபீஸ் போய் அடிக்கடி போய் பார்ப்பேன். அந்த ஒரு தாட் ப்ராசஸில் அப்போ அவர் தங்க மீன்கள் வந்து ரிலீஸ் ஆகல சார். அப்போ வந்து இருந்திருந்தது. அது அடுத்த படம் பண்ணலாமா, ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாமான்னு அவங்க டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது சார். அப்போ கூப்பிட்டு நடந்தது தான் இது. ஸோ அந்த ஒரே நாளில் அந்த நாள்லேயே வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தாடி வளங்க, ம். இப்போ அப்போலோவில் ஒர்க் பண்ணுறீங்களா, அதை குவிட் பண்ணுங்க ஆ, அப்படின்னு குவிட் பண்ணுங்கன்ட்டாரு. ஆ. ஆமாம், நாலுலேருந்து வேலைக்கு போகாதீங்க, தாடி வளங்க. உங்க அப்பாட்ட சொன்னீங்களா அது பிறகு? நான் வீட்டுக்கு போய் சொன்னேன் சார். அது அவர் வந்து சரி யார் ப்ரொடியூசர், என்ன பண்ண போற, என்ன அதெல்லாம் தெரியாது வசந்த். நம்ம அது நான் அந்த ப்ராஜெக்ட்டை நான் செட் பண்ணுறேன், நான் டிசைன் பண்ணுறேன்னு சொன்னார் அவர். அப்பா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அப்பா வந்து ஷாக்ட். அப்பா வாஸ் லைக் சரி ஷோரா இது 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 நடக்குமா, உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா? அப்பா நான் உங்ககிட்ட வரல, நான் உங்ககிட்ட வந்து எந்த இதுவும் நான் எதிர்பார்க்க போகிறதும் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. பிகாஸ் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் கொண்டு போய் எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்கிற இடத்துல நான் இல்லை. நான் யாருன்னு எனக்கு என்னோட ட்ராவலில் நான் ஒன்று ப்ரூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் நான் கரெக்டான பாத்வேல இருக்கேன்னா இல்லை தப்பான பாத்வேல இருக்கேன்னா நீங்கள் எனக்கு டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். அவர் ரொம்ப ஸ்டபனாக இருக்கான், இவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான்னு சொல்லி அவர் சொன்னார், நீ சரி ஓகே இது உன் லைஃப் உன் இஷ்டம், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் என்கிட்ட எக்காரணத்துக்கு கொண்டு வந்துடாத அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு சார். அது வீட்டில் அம்மாவும் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப கிளியராக இருந்தேன் சார். ராம் சாரும் ரொம்ப கிளியராக இருந்தார். எப்படியாவது வசந்த் வச்சு நம்ம இதை இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. பேரலாக அவர் ஒரு ப்ரொடியூசர்ட்டாக போயிட்டு இருக்கும்போது தான் ஜேஎஸ்கே சார் தங்க மீன்கள் வந்து ரிலீஸ் பண்ணார் சார். தங்க மீன்கள் ரிலீஸ் பண்ணதுக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து அப்பா தான் வந்து சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார், ஜேஎஸ்கே சாரும் ராம் சாரும். நான் அப்போ ராம் சார் வந்து தங்க மீன்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது சார். அப்போ நான் அப்பா கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஜேஎஸ்கே வந்து அப்போ பாலா சாரோட பரதேசி ரிலீஸ் பண்ணார் சார். அப்போ நான் சொன்னேன், எப்படியாவது தங்க மீன்களை வெளில கொண்டு வரதுக்கு சாருக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம லைக் தரமணி மூவ் ஆகும், லைக் அடுத்த கட்டத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு ப்ரொசீட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது கௌதம் மேனன் சார் அப்பாவுக்கு தெரியும். ஸோ அப்பா வந்து கௌதம் மேனன் சார்கிட்ட பேசி ஜேஎஸ்கே சார்கிட்ட பேசி அவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்ண வச்சு இந்த படத்துக்கு வெளியில் வர்றதுக்கு ஒரு சின்ன பாட், ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தார் சார். அது ராம் சாரும் எனக்கும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஜேஎஸ்கே சார் தான் வந்து சின்ஸ் அந்த படம் தங்க மீன்கள் ரிலீஸ் ஆகி நல்ல போனனால நல்ல நேஷ்னல் அவார்டு வரைக்கும்லாம் போச்சு சார். அதனால ஜேஎஸ்கே சார் வந்து கதையை கேட்காம நான் அடுத்த படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் சார் ராம் சார்ட்டு. அப்படி தான் சார் நான் தரமணி நடந்தது. அண்ட் நான் அதில் லீடாக ப்ளே பண்ணேன் சார். சார் தரமணி எக்ஸ்பீரியன்ஸாகவே சார் லைஃப்பில் வந்து தான் சொல்லுவாங்களே சார், நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு படம், கரெக்டான ஒரு டைரக்டர். எனக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுத்ததே தரமணி தான் சார் அதிகமாக. அந்த ஹோல் ப்ராசஸே ஷூட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. டே 1 அந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சார் வந்து என்னை சைக்கலாஜிக்கலாக என்னை ட்ரெயின் பண்ண விதம் அண்ட் ஷூட் போகும்போது அந்த ப்ராசஸ், அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார். நான் வந்து என்ன படம் பண்ணியிருந்தாலுமே அந்த படத்தோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்காது. அண்ட் அதுக்கு எனக்கு இப்போ நான் அதுக்கப்புறம் பண்ண ஒரு படமுமே சார் எனக்கு தரமணியோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் என்னை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண வச்சது. அதில் வந்து அதான் சொல்கிறேன், ராம் சாருக்கு வந்து நன்றி சார். ஏன்னா அவர் வந்து என்ன ட்ரெயின் பண்ண விதம் இருக்குல்ல சார், ஒரு என்னதான் இருந்தாலும் ஹி சா சம் பொட்டென்ஷியல் இன் மீ சார். அது இருந்தாலுமே சார் எனக்குள்ளே இருக்க பொட்டென்ஷியலை வெளியில் கொண்டு வந்து ஒரு ஷேப் அவுட் பண்ணது அவர் தான் சார். ஆக்சுவலி என்ன சொன்னார் ராம் முதல்ல? அவர் வந்து இந்த படம் எல்லாம் டேக் ஆஃப் ஆயிடுச்சு சார். ஜேஎஸ்கே சார் பண்ணுறேன்ட்டாங்க, ஆண்ட்ரியா உள்ளே வந்துட்டாங்க. சார் என்னை கூப்பிட்டு, எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த நம்ம ஸ்ப்ரிங் ஹோட்டல் இருக்குல்ல சார், அந்த வாசலில் நம்ம வெளியில் டீ ஷாப்பில் தான் சார் தம் அடிப்பார். நானும் சாரோட அப்படியே போவேன். அவர் தம் அடிக்கும்போது நம்ம ஜென்ரலாக பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், வசந்த் இந்த படம் வந்து நீங்கள் ஒரு ஆக்டராக வந்து நிறுத்த வைக்கிறது என் கையில் இருக்குது, அதை நான் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு அந்த திறமை இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குது, அது வெளியில் கொண்டு வரது அது என்னோட வேலை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து 100% இதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். அண்ட் அந்த ப்ராசஸ் அன்னைக்கு ஆரம்பிச்சது சார். அவரை நான் ஃபுல்லாக நம்பினேன். நான் என்ன நம்பினனோ அதை விட அதிகமாக எனக்கு அவர் வந்து தரமணியில் கொடுத்துருக்காரு சார். எனக்கு வந்து அதான் சொல்கிறேன், ஷூட்டிங்லேருந்து டைலாக் டெலிவரிலேருந்து பர்ஃபார்மன்ஸ், கேமரா முன்னாடி நிற்கிறதுலேருந்து, இதெல்லாம் நான் என்ன தான் நான் அனுபவிக்கிற முடிச்சிருந்தாலும், ராஜமேனன் சாரோட ஆக்டிங் அந்த ஒர்க் ஷாப் முடிச்சிருந்தாலுமே, கேமரா முன்னாடி ஒரு ஷூட்டில் நடிக்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் சார். அதுவும் ஃபஸ்ட் டே வந்து நம்ம வந்து ஒரு மலை பஸ் ஸ்டாண்டில் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் இருக்குல்ல சார் தரமணியில், என் காலை ஏண்டி பார்க்குற அந்த ஒரு ஷாட் இருக்குது சார். அந்த டைலாக் நான் பேசுகிறேன், அதுதான் சார் ஃபஸ்ட்டு அந்த நாங்கள் எடுக்க போனது. ஸோ அது ப்ராப்பராக அதை வந்து ஒரு நியூ கமருக்கு நிறையா ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும்.
ஆனால் அந்த மைனஸையும் அவர் நினச்சிருந்தா யாரோட வேணா போயிருக்கலாம் சார் ஆக்சுவலி அந்த டைமில். அவருக்கு அதே தரமணி பெரிய ஹீரோஸ் பண்ண ரெடியாக இருந்தாங்க சார் ஆக்சுவலி. பட் இருந்தாலும் அவர் என்ன நம்பினாரு, என்ன சூஸ் பண்ணாரு. அண்ட் இன்னைக்கு நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன்னா அந்த தரமணியோட ஃபவுண்டேஷன் தான் சார் அதுக்கு காரணம். அண்ட் ராம் சருக்கு தான் அது முக்கியமான காரணம். படம் அந்த ப்ராசஸ்லேயே நிறைய விஷயங்கள் எனக்கும் சாருக்கான ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதில் நாங்கள் அழுதுருப்போம், சிரிச்சிருப்போம், கோவப்பட்டிருப்போம், வருத்தப்பட்டிருப்போம், சண்டை போட்டிருப்போம். சண்டைனா சண்டைன்னு கிடையாது, வருத்தம் இருந்திருக்கும். பட் ஃபைனலாக அந்த லவ் இருக்குல்ல, அந்த லவ் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது சார். இன்னைக்கு வரைக்குமே நேற்று கூட பேசும்போது கூட அவர் இந்திரா படம் பார்க்குறதுக்கு நான் கூப்பிட்டுருந்தேன். இந்த மாதிரி நான் தஞ்சாவூரில் இருக்கேன், நான் பார்த்துடுறேன் அப்படின்னு. ஸோ என்னதான் அந்த 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 அன்பு, அந்த அந்த லவ் எல்லாமே தரமணிலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் சாருக்கும் ஜேர்னி இருக்குது. நான் அவரை ஒரு குருவாக பார்க்குறேன். எனக்கு இன்னொரு அப்பாவாக பார்க்குறேன். சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு அவர் ஒரு ஃபாதர் மாதிரி சார் ஆக்சுவலி. காட் ஃபாதர். ஆமாம். இன்றைக்கி நீங்கள் பல இயக்குனர்களோட பணியாற்றிட்டீங்க. அவங்களோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ராம் எக்ஸப்ஷனலாக தெரியுறாரு சார்? இட்ஸ் ஃபினாமினல் சார் ஆக்சுவலாக. வார்த்தையே கிடையாது சார். ஏன்னா நான் எவ்வளோ டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே திருப்பி சார்கிட்ட போய் ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் சார். ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் ஒரு இவ்வளோ படங்கள் பண்ண வச்சது மட்டும் இல்லாமல் சார், ஒரு கேரக்டருக்குமே அந்த ஃபவுண்டேஷன் எனக்கு தெரியும் உள்ள இன்டர்னலாக அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்ட்டு. இப்போ திருப்பி நான் சாரோட போகும்போது எனக்கு என்னென்னா இன்னும் நிறையா கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் சாரோட அப்ரோச் லைஃபுக்கும் சரி, ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலும் மாறிடுச்சு. தரமணியில் இருந்த அப்ரோச்சும் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலும் இப்போ இருக்கிற சாரோட அப்ரோச்சும் மாறிடுச்சு. ஸோ அவரோட த வே ஹீஸ் லுக்கிங் அட் ஃபிலிம்ஸும் மாறிடுச்சு சார் இவ்வளோ வருஷமா. அண்ட் அவரோட சேர்ந்து பண்ணும்போது எனக்கு ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். இன்ஃபேக்ட் நான் சார்கிட்ட கேட்டேன் வேற, சார் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணால் நம்ம என்ன சார் பண்ணலாம், நெக்ஸ்ட் நம்ம பண்ணால் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணலாம் வசந்த், அதுதான் நான் பண்ணால் நம்ம 2 பேரும் பண்ணால் கொஞ்சம் பெருசாக பண்ணணும், அதனால தான் நானும் வெயிட் பண்ணுறேன்னாரு. ஸோ தெரியல சார், அவர் எனி டைம் கூப்பிட்டா நான் போகிறதுக்கு ரெடி சார். ஆக்சுவலி தரமணியில் எனக்கு மேஜர் ஸ்ட்ரகிள் எதில் தான் சார், இந்த க்ரௌடோட இன்ஹிபிஷன் ஃபர்ஸ்ட் இருந்தது சார். ஃபர்ஸ்ட் அந்த க்ரௌடு எல்லாரும் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி கேமரா வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதில் அந்த என்வாயர்மெண்ட், அந்த ஷூட்டிங்கோட என்வாயர்மெண்ட் ஐ வாஸ் நாட் யூஸ் டு இட் சார் ஆக்சுவலாக. இப்போ குவைட்டான அட்மாஸ்பியர் கிடையாது, அங்கே நிறையா பேசுவாங்க, டைலாக்ஸ் லாஸ்ட் மினிட்ல கிடைக்கும் சார். சார் எப்படின்னா, இப்போ நம்ம இப்போ தான் போகிறோம் அப்படின்னா ஷூட்டிங்க்கு அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சார் டைலாக் கொடுப்பாரு. அது டைலாக் எப்படி கொடுப்பாருன்னா ரெக்கார்ட் பண்ணி கையில் கொடுத்துருவார் சார். அவர் சொல்லுவார், இது மாறலாம் சார், மாறிடுமான்னு கேட்பேன். கண்டிப்பாக மாறும், ஆனால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த டைலாக்கை கேட்டுட்டு நான் போகிறேன். ஸோ இட் வாஸ் நாட் அ ட்ரெடிஷ்னல் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்து ப்ரிப்பேர். நான் கேட்டேன், சார் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு. எதுவுமே வேண்டாம், பிளாங்காக வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ எனக்கு என்ன, இது கடைசி நிமிஷம் டைலாக் வாங்கிட்டு ஒரு க்ரௌட் முன்னாடி கேமரா வச்சுட்டு அங்கே வேற அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், சத்தம் இருக்கும். அதுவும் ஆப்போசிட்டில் அஞ்சலி இருப்பாங்க, ஆண்ட்ரியா இருப்பாங்க, அழகு பெருமாள் சார் இருப்பார். ஸோ நம்மளால ஒரு மிஸ்டேக் ஆகும்போது அது பயங்கர ப்ரெஷர் இருக்கும் எனக்கு ஆக்சுவலி. ஸோ எனக்கு அந்த க்ரௌடோட அட்மாஸ்பியர் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 2-3 டேஸ் ஆச்சு சார். ஒரு 2-3 டேஸ் ஆச்சு. அண்ட் ஒன்ஸ் ஐ காட் யூஸ் டு இட், அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டே சேலஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது சேலஞ்ச் ஆயிடுச்சுன்னா டைலாக் என்னவா இருக்கும், எப்படி நம்ம டைலாக் டெலிவரி கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா சிங்கிள் டேக் நிறையா இருந்தது. லைக் அவர் ராம் சார் லென்த்தி ஷாட் எடுத்துருவாரு, 3 minutes கட்டே இல்லாமல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கட் பண்ணிப்பார் சார் ஆக்சுவலாக எடிட்டில். ஸோ அந்த மாதிரி சேலஞ்ச் இருந்தது. ஸோ நம்ம கட்டாலாம் அவர் ஃபுல்லாக எடுத்துருவார். ஃபுல்லாக 2 minutes நீங்கள் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுங்க, நான் எடுத்துக்கிறேன், நான் வேணா அதை 2 minutes யூஸ் பண்ணிப்பேன், இல்லை நான் எடிட்டில் நான் கட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இந்த மாதிரி சில சேலஞ்ச் இருந்தது. அண்ட் ஸ்விம்மிங் தெரியாது, ஸோ நடுக்கடலில் குதிக்கணும். சிகரெட் தெரியாது, சிகரெட் அடிக்க கற்றுக்கணும். பைக் ஓட்ட தெரியாது, பைக் ஓட்ட கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுல்ல சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பைக் ஓட்டிட்டே நம்ம ஆண்ட்ரியாவோட சத்தமாக ஒரு டிராஃபிக் சிக்னலில் டயலாக் பேசணும், கேமரா மூமெண்ட்டில் இருக்கணும், அதுக்கு ஃபேவர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணதே இல்லை சார். அது ஃபஸ்ட்டு படத்துல எல்லாமே ஒரு எக்ஸ்போஷர் எனக்கு. அண்ட் டப்பிங், இதெல்லாம் தாண்டி டப்பிங் தான் சார். ராம் சார் லிட்ரலாக என்னை பொறுத்த வரைக்கும்னா டப்பிங்கில் அவர் இதில் இந்த படத்தில் எனக்கு பர்சனலாக அவர் எனக்கு உட்காந்து போட்ட எஃபர்ட் எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டருக்கும் மேபி ஜீவாக்கு பண்ணியிருக்கலாம், இல்லை அஞ்சலிக்கு பண்ணியிருந்திருக்கலாம் சார். அதுக்கப்புறம் அவ்வளோ எஃபர்ட் போடுவார் சார் ஆக்சுவலாக டப்பிங்க்கு அவ்வளோ ப்ரிசைஸாக அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். அது ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எனக்கு அது ப்ராசஸாகவே எனக்கு ரொம்ப
அது டயரிங்காக இருந்தாலுமே இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அந்த எஃபோர்ட் அவ்வளோ போட்டனால தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்க முடிஞ்சது அப்படின்னு எனக்கு யோசனை இருக்குது சார். How was your co-star? சார் ஆண்ட்ரியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆண்ட்ரியாவோட அந்த படம் பண்ணும்போது ஆண்ட்ரியாவுக்கு வந்து ஓகே தாட் ப்ராசஸில் ஓகே ஒரு நியூ கம்மர் இருந்திருக்கலாம் சார். பட் அவங்க நினச்சிருந்தா இதுக்கு புது ஹீரோ வேற ஹீரோ போட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று அவங்க நினச்சிருந்துருக்கலாம். பட் ஷி வாஸ் வெரி பாசிட்டிவ் அண்ட் இன்ஃபேக்ட் ஒர்க் பண்ணும்போது கூட ரொம்ப நான் எக்ஸ்ட்ரா டேக்லாம் போவேன் சார். ஸோ அவங்க ஈஸியாக பண்ணுவாங்க, பட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேக் போவோம் ஃபர்ஸ்ட் படம்னால. பட் அதுவுமே அவங்க பொறுமையாக இருந்து தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஹேவ் ஹர் as an artist. அண்ட் அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட சார். தரமணிக்கு வந்து எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து. இன்ஃபேக்ட் தரமணி படத்தில் வந்து அவங்களுக்கு மேக்கப் ஹேர் அவங்களே பண்ணிப்பாங்க. அந்த டைமில் வந்து சார் சொல்லிட்டாரு, இவ்வளோதான் நம்ம பட்ஜெட்டு, இவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்கப் ஹேர் அவங்களே பண்ணிப்பாங்க. வெறும் அசிஸ்டன்ட் மட்டும் ஒருத்தங்க இருப்பாங்க சார், அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க சார். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹர் சார் ஆக்சுவலி அந்த படம். இன்ஃபேக்ட் அந்த படம் வந்து எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது. அவர் லாட் ஆஃப் சிங்கிள் ஷாட்ஸ், அந்த இன்டர்மிஷன் ஷாட்ஸ் வந்து ஒரு 4 minutes சார் அந்த லென்த்தி டைலாக் ஆக்சுவலாக அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணது. சாரும் நானும் அது ஃபஸ்ட்டு நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணிப்போம் சார் அந்த 4 minutes. சார் ஆண்ட்ரியா ரோல் பண்ணுவார், நான் பிரபுநாத் ரோல் பண்ணுவேன். அந்த 4 minutes நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஆண்ட்ரியா கிட்ட டைலாக் மட்டும் கொடுத்துருவோம். நாங்கள் இன்னைய சார் ட்ரெயின் பண்ணி ஓகே இப்போ வசந்த் ரெடி, இப்போ ஆண்ட்ரியா கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் ஆண்ட்ரியா கிட்ட சொல்லி காமிச்சிருவாங்க. நாங்கள் பண்ணதை ஷூட் பண்ணி காமிச்சிட்டு இதுதான் மூமெண்ட்டு, இதுதான் இப்படி தான் போகும் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அவங்க வந்தோடனே ஒரு செகண்ட் டேக் தேர்ட் டேக்கில் சில டைம் ஓகே ஆகும். தென் வி வர் லைக் ஓகே ஃபைன். படம் முடிஞ்சு ஆன் ஸ்க்ரீன் உங்களை பார்த்தபோது எப்படி இருந்தது? ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது சார் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் அந்த நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வரல ரிலீஸ் அன்னைக்கு. ஏன்னா அவ்வளோ வருஷம் கனவு, ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டாக போய் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம், எம்பிபிஎஸ் வெயிட் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகும், ஒரு 1000 கேள்வி இருந்தது சார். ஃபேமிலி மட்டும் இல்லை, ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே. இன்னொன்று விஷயம் என்னென்னா படம் நல்லா வந்திருக்குன்னு தெரியும், சாரும் ஹாப்பி. என் பர்ஃபார்மன்ஸ் வந்து எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் தான் எடிட்டர். அவருமே பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இந்த பையன் சூப்பராக பண்ணியிருக்கான்னு அப்ரிசியேஷன்லாம் இருந்தது. ஸோ எனக்கு என்னென்னா ஆடியன்ஸ் இவங்க நம்ம டீமில் இருக்கிற அப்ரிசியேஷன் வந்து ஆடியன்ஸ் அதை எந்த அளவுக்கு எடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஃபஸ்ட் டே போயிருந்தேன் ஏர்லி மார்னிங் ஒரு 9 AM ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது சார் ஆக்சுவலாக. அண்ட் சம்மர் ரெஸ்பான்ஸ் சார். அண்ட் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது எனக்கு வந்து வெளில வரும்போது நான் லிட்ரலாக வாஸ் இன் டியர்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான மூமெண்ட். அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் அப்பா வந்து வாஸ் லைக் சரி ஓகே இவன் வந்து கரெக்டான பாத்து தான் சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சரி ஓகே நீ இந்த 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 ஃபீல்டே இரு, நீ ஒரு ஆக்டராகவே இரு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு லிபர்ட்டி கிடச்சிது அந்த படத்துக்கு அப்புறம். ஒரு பக்கம் ஃபிலிம் ஃபேர், இன்னொரு பக்கம் ஆனந்தவுடன், இன்னொரு பக்கம் விஜய் டிவி, எல்லா விருதுகளையும் இந்த படம் வாங்கி தந்தது. சார் எனக்கு சின்ன வயசில் நிறைய அந்த ஃபிலிம்ஃபேர் ஷோஸ், இந்த அவார்ட் ஷோஸ்லாம் நடக்கும் சார் டிவியில், பாலிவுட்டில், நம்ம ஊரில் எல்லாமே பார்ப்பேன். நான் என் ஃபஸ்ட்டு படம் வந்து ராம் சரோட இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் சார். அதே மாதிரி என் லைஃப்பில் எப்படியாவது ஒரு ஃபிலிம்ஃபேர் அட்லீஸ்ட் வாங்கணும்னு ஒரு ஆக்டராக வாங்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது சார். உண்மையிலே நான் ஒரு வருஷம் ஃபிலிம்ஃபேர் வந்து அந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் சார். ரொம்ப ஆசை எனக்கு ஃபிலிம்ஃபேர் வந்து அட்லீஸ்ட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த மூமெண்ட்டை ஒரு தடவை அட்லீஸ்ட் அப்படின்னு தோணுச்சு சார். நான் எதிர்பார்க்கல என்னோட ஃபஸ்ட்டு படம் என்னோட டெபியூ ஃபிலிம்லேயே இட் வில் ஹேப்பன். எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா எங்கள் அப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டார் ஆக்சுவலாக. நான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சதோட கடைசியில் ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குறது அவர் வந்து நின்னார் சார் ஆக்சுவலாக. அவர் கான்வெகேஷன் கூட வரல சார் ஆக்சுவலாக. ஃபைனலாக அவர் வந்து நின்னாரு. அண்ட் எங்கள் அம்மா வரல, பட் எங்கள் அப்பா வந்தார். ஸோ இட் வாஸ் ரொம்ப எமோஷ்னல். இட் வாஸ் அ வெரி ஹைலி எமோஷ்னல் மூமெண்ட். ஏன்னா எனக்கு அப்போ தான் போணுச்சு, நம்ம ரொம்ப ஹார்ட்லேருந்து சோல்லேருந்து ஒரு விஷயம் ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்படின்னா, பியூராக ஆசைப்பட்டோம்னா அது ஏதோ ஒரு விதத்தில் யூனிவர்ஸ் வந்து இட்ஸ் மேக்கிங் இட் ஹேப்பன் சார் ஆக்சுவலி. பிகாஸ் என் ஃபஸ்ட்டு படத்துலேயே அது தரமணி ராம் சார் கிட்ட நடந்ததாக இருக்கட்டும், இல்லை ஃபிலிம்ஃபேர் வந்ததாக இருக்கட்டும், நீங்கள் சொல்ல மாதிரி ஆனந்த விகடன், ஸ்டார் விஜய், அந்த வருஷத்துக்கான எல்லா டெபியூ அவார்ட்ஸுமே கிடச்சிது சார். அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து நம்பினாங்க, ஓகே நடிக்கலாம், இவன் வந்து நடிக்க போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னவே ஆல் தோஸ் அவார்ட்ஸ் ஹெல்ப்ட் என் வீட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ராக்கி படத்துக்கு அருண் மாதேஸ்வரன் உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு தரமணி ஒரு காரணமாக இருந்ததா? 100% சார். அவர் தரமணி வந்து நான் அருணை வந்து ரிலீஸ் டைமில் தரமணி ரிலீஸ் டைமில் அருணை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த படத்தை நான் கூப்பிட்டுருந்தேன் ப்ரீமியருக்கு, ஒரு ஸ்க்ரீனிங்க்கு. அருணுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் ராக்கி ஸ்கிரிப்ட் வந்து விஜய் சேதுபதி சார் வச்சு பண்ண வேண்டியதாக இருந்தது சார் ஆக்சுவலி. ஆமாம், அப்போ அந்த ஸ்கிரிப்ட் பேர் வந்து ஜானி. டைரக்டர் மணிகண்டன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது.
காக்காமுட்டை ஆமாம். மணிகண்டன் சார் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் ஓ. பண்ணாரு. அது எனக்கு தெரியும் சார். அந்த ப்ராசஸ் நடக்கும்போதே நான் இங்கே ஸ்கிரிப்ட் தேடிட்டு இருந்தேன் சார். எந்த மாதிரி சரி. ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அருண் வந்து ஏதோ ஒரு ப்ராசஸில் இந்த ஸ்கிரிப்ட் இந்த ப்ராஜெக்டே டிலே ஆயிடுச்சு and ஏதோ கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ராக்கி ஸ்கிரிப்ட் ட்ரீம் கிட்ட போயிருக்கு, சத்யஜோதி கிட்ட போயிருக்கு. போயிட்டு ஏதோ ஒரு ப்ராசஸில் டிலே ஆகிட்டு இருந்தது. பிகாஸ் தட் ஃபிலிம் வாஸ் ஐ திங்க் இட் இஸ் A-rated பிகாஸ் லாட் ஆஃப் வயலன்ஸ் இந்த ஃபிலிம். ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து அவ்வளோ ஃபார்வர்டாக இருக்க மாட்டாங்க சார் அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் நானும் அருண் என்ன பண்ணிட்டோம், நீங்கள் அதை முடிச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம் சார் ஆக்சுவலி. இல்லை ஒருவேளை அந்த படம் நீங்கள் வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம அடுத்தது ஒரு லவ் ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் சார். அண்ட் இல்லை அது டிலே ஆகிடுச்சுன்னா டேரெக்டாக ஒரு லவ் ஸ்கிரிப்ட் பண்ணிடலாம். அது ஒரு டார்க்கான லவ் ஸ்டோரி சார் அவர் சொன்னது. சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் வந்து மனோஜ்னு ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு தான் சார், என் கூட காலேஜில் படித்தார் சார், என்னோட சீனியர். அவருக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஸோ அவர் ஒரு படம் வந்து கேட்டுட்டு இருந்தார், வேறு ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருந்தார். வெல்வெட் நகரம் ஒன்று வரலட்சுமி சரத்குமார் வச்சு ஒரு படம் வந்தது. அது இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது. பட் லாஸ்ட் மினிட்ல அதை கால் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்போ அவர் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருந்தார். அப்போ சடனாக நான் இந்த ஸ்கிரிப்டை சொல்லாமல் வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அருண் வந்து என்கிட்ட வந்து ப்ரோ அந்த ஸ்கிரிப்ட் வேணா நம்ம ராக்கியே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ராக்கி ப்ரோ அதுதான் நீங்கள் இங்கே சொல்லி வச்சுருந்தீங்க ப்ரோ. இல்லை ப்ரோ பரவாயில்ல, அது ரொம்ப டிலே ஆகுது, உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை பிடிச்சிருந்தா நம்ம இதே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் ஆக்சுவலாக. தரமணிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வந்து செகண்ட் ஃபிலிமாக அமைகிறது வந்து ரொம்ப ரேர். அந்த கிளைமாக்ஸாக இருக்கட்டும், அந்த கழுகு, அந்த கனெக்டாக இருக்கட்டும், அந்த சின்ன பொண்ணு, அந்த எல்லாமே எனக்கு வந்து அந்த கிளைமாக்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது சார் ஆக்சுவலி. அப்போ நான் வந்து மனோஜ் நம்ம ரா ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர்கிட்ட நான் வந்து இந்த ஸ்கிரிப்டை கேளுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவர் அந்த ஸ்கிரிப்டை கேட்டார். அவர் புதுசுனால இந்த வயலன்ஸ் A-ratedலாம் ரொம்ப யோசிக்கல. அவருக்கு இந்த பிஸ்னஸோட ஹேங்கர் தெரியல. அதனால இம்மீடியட்டாக எஸ் சொல்லிட்டார். ஸ்கிரிப்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணிடலாம், போல்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சார் உள்ளே வந்தார். அண்ட் அப்படி தான் ராக்கி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த படத்தில் உங்களுக்கு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா பாரதி ராஜா. ஆமாம், ஐ மீன் பாரதி ராஜா சார் வந்து நான் அங்கிள் தான் சார் கூப்பிடுவேன். அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு அருண் சொல்லும் போது என்கிட்ட அருண் சொன்னது என்ன, இந்த பர்டிகுலர் மணிமாறன் கேரக்டர் வந்து பாரதி ராஜா சார் பண்ணால் நல்லாயிருக்கும்னாரு ஆக்சுவலாக. நான் சொன்னேன், அவர் ஆயுதத்துக்கு அப்புறம் வில்லனாகவே பண்ண மாட்டாருங்க, அவர் என்கிட்டே சொல்லியிருக்காருங்க அப்படின்னு. இல்லைங்க, அவர் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் இந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும். எனக்கும் தெரியும் பண்ணால் நத்திங் லைக் தட், பட் அவருக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் சார் ஆக்சுவலாக. நான் கேட்கவே விட்டேன். இல்லை வேணாம், அங்கிள்கிட்ட கேட்க வேணாம், அது எப்படி நோ தான் ஆகும். பிகாஸ் அவர் ஆயுதத்தை முடிச்சுட்டு என்கிட்ட சொன்னார், இனிமேல் நான் வில்லனா பண்ண மாட்டேன்னு என்கிட்டே சொன்னார் நம்ம டிஸ்கஷனில். அப்புறம் சொன்னால் மிஷ்கின் சார் கேட்டோம் சார் ஆக்சுவலாக. மிஷ்கின் சாரை கேட்டோடனே மிஷ்கின் சார் ஒத்துக்கிட்டே வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா டேட் இஷ்யூஸ் வந்துட்டே இருந்தது சார். அவர் வந்து அந்த டைமில் நிறைய படம் ஏதோ டைரக்ஷன் போயிட்டு இருந்தது. அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு வந்து மிஷ்கின் சார் டேட் இஷ்யூஸ் வரும்போது நம்ம இன்னும் அருண் மைண்டில் பாரதிராஜா சார்கிட்ட போகலாமான்னு இருந்தது. அப்போ என் மைண்ட் நினச்சி சரி கேட்டுடலாம், எஸ்ஸோ நோ வாட் இட் இஸ், நம்ம அப்ரோச் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் சார். அருண் நானும் தான் போனோம் அவர் வீட்டுக்கு. நரேட் பண்ணோடனே அவர் சீன்ஸ்லாம் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார். கதையும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் அப்படி பார்த்துட்டு சரி எனக்கு ஒரு 1 day டைம் கொடுங்கன்னாரு. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருக்கு, பட் இது கேரக்டர் இப்படி இருக்குதுனால 1 day டைம் கொடுங்கன்னாரு. அப்புறம் நான் பர்சனலாக பேசினேன், அங்கிள் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இது வந்து நீங்கள் தான் அதில் ஆப்டாக இருப்பீங்க, நான் எதுவும் பெருசாக கேட்கல, எனக்காக இது பண்ண முடியுமான்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன் சார் போகும்போது. இட்ஸ் நாட் நத்திங் டு ஃபோர்ஸ் யூ, பட் ஒன்லி இஃப் யூ லவ் இட், பட் இட் பி வெரி ஹாப்பி இஃப் யூ டூ இட் அப்படின்னு சார். நெக்ஸ்ட் டே வந்து நான் பண்ணுறேன்ட்டார் சார் ஆக்சுவலாக. அவர் வந்து இந்த ரோல் நான் பண்ணுறேன்னு சொன்னபோது திங்ஸ் ஃபெல் இன் பிளேஸ் சார். அண்ட் அவர் அந்த மணிமாறன் கேரக்டர் உள்ள வரும்போது ஆப்போசிட் ராக்கி கேரக்டரும் பயங்கரம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ படமாக பார்க்கும்போது அந்த படம் வந்து பெரிய ஷேப் அவுட் பண்ணுறதுக்கு பாரதிராஜா சார் காரணம். அண்ட் இன்றைக்குமே ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு ஹிம் சார். ஏன்னா வந்து ராக்கி படம் வந்து எனக்கு திருப்பி பார்க்கும்போது ஃபிலிமோகிராஃபியில் வந்து சார் நடித்த 2 வில்லன் படம், ஒன்று வந்து ஆயுதத்துக்கு, இன்னொன்று வந்து ராக்கி அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அதுக்கு ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் சார். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் வந்து பண்ண வேண்டியது விஜய் சார் படம் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணார். ஏன்னா அந்த வில்லன் நெகட்டிவ் ரோல்னால. அதுதான் மகேந்திரன் சார் பண்ணார். ஏன்னா அதுக்கு தெரியும் விஜய் சாருக்கு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் இப்போ இதை நான் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ரியலி லவ் யூ அப்படின்னாரு சார் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அவர் அருண் மாத்தீஸ்வரன் கிட்டே நல்ல க்ளோஸாக ஆயிட்டாரு அவரு. அந்த படப்பிடிப்பில் அருண் மாதேஸ்வரன் பாரதி இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இவர் ஒன்று வந்து சொல்லுவார், ஆனால் சார் வந்து கான்ட்ராஸ்டாக ஒன்று இவ்வளோலாம் பேசணுமா, இவ்வளோ இப்படி பேசினா இன்னும் தேர் பி லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ். பட் ஆனால் அந்த டிஃப்ரென்சஸ் தாண்டி அருண் என்ன சொல்கிறாரோ அவர் பண்ணுவார். அது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் போகும், ஒரு டிஸ்கஷன் போகும். ஃபைனலாக
அவர் வந்து சரி ஓகே இதான பண்ணணுங்கிற நாளைக்கு ஒன்றும் இல்லை அது அந்த இதில் இன்னைக்கு கூலியில் கூட சார் சொன்னார்ல ஒயிட் ஷார்ட்ல லோகேஷ் வச்சாரு கட் பண்ணிட்டு க்ளோஸ்அப் வருவான்னு க்ளோஸ்அப் வருவான்னு நினைச்சா வரவே இல்லை. என்னடா அவன் க்ளோஸ்அப் வரலன்னு கேட்டோடனே சார் அதெல்லாம் போதும் சார் நம்ம அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேக்கப்னு போயிட்டு அதே மாதிரி கிளைமேக்ஸில் சார் ஒயிட் ஷார்ட்னு வச்சாரு. வச்சுட்டு சார் பாரதி சார் வந்து கட் பண்ணிட்டு க்ளோஸ்அப் வருவார்னு நினச்சாரு. அருண் பேக்கப்னாரு. அப்புறம் அவர் வந்து டேய் வா என்னை கூப்பிட்டாரு. அவன் வைட் எடுக்கிறான் க்ளோஸ்அப் தேவைப்படும்டா நான் சொல்கிறேன் நான் டைரக்டரு நாளைக்கு க்ளோஸ்அப் தேவைப்பட்டால் பிரச்சனையாரும் அவனை கூப்பிடு அப்படின்னாரு. கூப்பிட்றாரு அப்படின்னு அருண் க்ளோஸ்அப் எடு நீ உனக்கு நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னாரு. இல்லை சார் நாங்கள் வைட்லேயே பார்த்துப்போம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அப்புறம் சார் நாளைக்கு நீ எடுப்ப அதுக்கப்புறம் நீ வருவல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு அவர் ஸ்டைலில். அப்படின்னு சொன்னோன்னே ஃபைனலாக எடிட் பண்ணிட்டு ஃபைனலாக சார் கேட்ட மாதிரி அந்த க்ளோஸ்அப் வந்து எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு சார் ஆக்சுவலி. அப்புறம் நம்ம திருப்பி ரிக்வஸ்ட் பண்ணி இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன் இது கேட்டிங்களா நீங்கள் எடுத்து வச்சுக்க அதுக்கப்புறம் நீங்கள் வேணான்னா யூஸ் பண்ணாத அப்படின்னாரு அவர். ஸோ இந்த மாதிரி போகும் சார் லைக் ஒரு ஹெல்த்தியாக தான் சார் போகும் அது வந்து நத்திங் இது எதுவும் அந்த மாதிரிலாம் இல்லை பட் ஹெல்த்தியாக போகும். பட் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் போகும். பட் ஒரு பாயிண்ட்ல அருண் விட்டு கொடுப்பாரு இல்லை சார் விட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. இப்போ பாரதியோட பணியாற்றியது உங்களுக்கு எப்படி இருந்தது? அவரோட ஒர்க் பண்ணுறது தான் சார் எனக்கு வந்து எப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ சார் அதெல்லாம். ஸோ அவர் தரமணி பார்த்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அவரோட சீக்வன்ஸ் வரும்போது அவரை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அங்கிள் எப்படி அதை புல் பண்ணீங்க அப்படின்னு. அவர் என்கிட்ட கேட்பாரு டே பயங்கரமாக பண்ணுற அப்படின்னு. அவர் என்ன இந்த டைலாக் அந்த லுக்கெல்லாம் அந்த பயங்கரமாக இருக்குது. அவர் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவார் சார். அந்த மாதிரி தான் சார் இருக்கும் ஆக்சுவலாக கான்வர்சேஷனே. அண்ட் ஏதாவது ஒன்று ஃபன் பண்ணிகிட்டே இருப்பார் சார் ஆக்சுவலாக அவர் வந்து. அண்ட் அவரை பார்த்துக்கிட்டோம் சார் ஒரு கூட இருந்து நாங்கள் வந்து மேட் ஷோர் தட் ஹீஸ் கம்ஃபர்டபுள். இந்த படத்தில் ஏன்னா நைட் ஷூட்லாம் இருந்தது சில இடத்துல அந்த இன்டர்மிஷன் ஃபைட் சீக்வன்ஸ் சில அதெல்லாம் நைட்டில் எடுத்தோம். சார்லாம் நைட் அன்கம்ஃபர்டபுள் டு ஷூட் வித். பட் இருந்தாலும் ஹி வாஸ் லைக் பொறுமையாக இருந்தார் அந்த இடத்துலலாம். ஸோ அவரோட அந்த காம்பினேஷன் சீன்ஸ் வந்து நான் ரொம்ப லவ் பண்ணேன் சார். எனக்கு வந்து எப்படின்னா அவரோட எனக்கு அவர் ஆக்டராக அந்த ஒரு இன்டென்சிட்டி இருக்குது சார் அவர்கிட்ட. அது வந்து நான் உட்காந்து பார்க்கும்போது அது நிறைய கற்றுக்க முடிஞ்சது சார் ஆக்சுவலி. ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக என்ன மாதிரியான நடிகராக வரணும் அப்படின்றது உங்களுடைய விருப்பமாக இருந்தது? சார் எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள் சார். நம்ம போகிற பாத்வே நம்ம பண்ணுற படங்கள் ஜானராக ஒன்று வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பேன் சார். ஒரு ஜானர் எடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட் நம்ம ரிப்பீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜானராக டிஃப்ரெண்ட்டான ஜானர் பண்ணணும்னு நினைப்பேன். அண்ட் நம்ம பண்ணுற படங்கள் டைம்லெஸ்ஸாக இருக்கணும்னு நினைப்பேன் சார் ஆக்சுவலாக. லைக் இப்போ இன்றைக்கும் தரமணினா நம்ம பேசுகிறோம் உட்காந்து ராக்கி பற்றி பேசுகிறோம். அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் படம் பண்ணேன். அதுவுமே ஹாரரில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிது. எனக்கு என்னென்னா பண்ணுற படங்கள் ஒரு ஜானரில் நம்ம பெஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் அது டைம்லெஸ்ஸாக அதை பேசக்கூடிய படங்களாக இருக்கணும். அண்ட் நம்ம ஜேர்னி வந்து நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் சார். இதுவாக ஆகணும் அதுவாக ஆகணும் அப்படின்ட்டு. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஒரு படமாக நம்ம கரெக்டாக நம்ம பாத்வேல நம்ம போய் பண்ணும்போது ஆடியன்ஸாக அவங்க நம்மளை வந்து எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்கன்னு ஒரு விஷயம் நடக்கும்ல சார். அது எங்கே கூட்டு போதோ எவ்வளோ தூரம் கூட்டு போதோ எனக்கு அது சந்தோஷம் சார். அது ஒருவேளை நான் நினச்ச ஒரு இடத்துக்கு கூட்டு வந்தாலும் சந்தோஷம். நான் நினச்ச ஒரு இடத்துக்கு வராமல் இருந்தாலுமே அவங்க பார்வையில் நான் வந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதே வந்து எனக்கு ஒரு திருப்தி. ரசிகருடைய பாராட்டு எந்த படத்தில் உங்களுக்கு மிக அதிகமாக கிடைச்சது? 3 படம் சார். தரமணி, ராக்கி வந்து இன்றைக்கும் நான் வெளில போனால் ஒரு இடத்துக்கு போனால் எனி பிளேஸ் வந்து தரமணி வந்து நிறையா பேர் சொன்னாங்க சார். அது என் லைஃப் ஸ்டோரி சார் செம்மையாக இருந்தது சார். அது நீங்கள் பர்ஃபார்மன்ஸும் சரி அது ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரில சார். ஏன்னா அந்த ஒரு பாராட்டு இருக்குல்ல சார். அது தரமணியில் வந்து எப்போவுமே இருக்குது சார். ராக்கி வந்து எப்படின்னா அது ஒரு கல்ட்டாக மாறிடுச்சு சார். இன்னைக்கு வரைக்குமே நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீலாக இருக்கட்டும் இல்லை அந்த படத்தை வந்து நான் பேசாத ஆட்களே கிடையாது சார். சார் அது எப்போ சார் ரீரிலீஸ் பண்ணுவீங்க, அதோட பார்ட் 2 எப்போ சார் வரும், நீங்கள் எனக்கு அது வந்து நான் இப்போ அந்த அஸ்வின்ஸ் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் நான் போனோம் சார். ஆக்சுவலாக அஸ்வின்ஸ் படம் ரிலீஸ் அப்போ இருந்தேன். அப்போ போகும்போது நான் வந்து திண்டுக்கல் மதுரைலாம் போகும்போது நான் தேட்டர் என்னும்போது ராக்கி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சார் அது சின்ன படம் சார். அது எப்போ சார் திருப்பி பார்ட் 2 வரும், அது வெயிட் பண்ணுறோம் சார் அப்படின்னு. ஸோ அந்த ராக்கியோட அந்த ஒரு அப்ரிசியேஷனும் தரமணியில் கிடைச்ச அப்ரிசியேஷன் தான் சார் எனக்கு ஜெயிலர் கிடச்சிது. எனக்கு ஜெயிலர் கிடச்சது என்னென்னா ரஜினி சார் வந்து தரமணியும் பார்த்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். ராக்கியும் பார்த்து அவர் ரொம்ப லவ் பண்ணார் அந்த படத்தை. அது ரெண்டும் அந்த அப்ரிசியேஷன் வந்து ஆடியன்ஸ் பற்றியும் இல்லை, அது ரஜினி சாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணனால தான் ஜெயிலர் மாதிரி ஒரு படத்தில் என்ட்ரு ஆக முடியுது. ஜெயிலர் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா வேர்ல்டு வைட்
வந்து எல்லா இடத்துலையுமே அது ஒரு ரெக்கக்னிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு சார். ஏன்னா அந்த படத்தோட அந்த சக்ஸஸ் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் இதான் சொல்கிறேன்ல, தரமணி ராக்கி வந்து நான் பக்கத்து ஸ்டேட்டுக்குலாம் போகல சார். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, இன்ஃபேக்ட் ஓவர்சீஸில் நான் எங்கே போனாலுமே ரஜினி சார் சன், ஜெயிலர் சன், அர்ஜுன் முத்துவேல் பாண்டியன் அப்படி இமிடியேட்டாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர இம்ப்ரெஷனே வந்து அதுதான். ஸோ அவங்க மனசில் போய் பதிஞ்சிருச்சு மற்ற ஸ்டேட்டில், மற்ற லாங்குவேஜஸில். அது நான் மேபி ஒரு 10 படம் 20 படம் நான் வந்து பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஒரு ஐடென்டிட்டி ஜெயிலர் ஹஸ் கிரியேட்டட் தட் பிளாட்ஃபார்ம். அஸ்வின்ஸ் வாய்ப்பு எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? அஸ்வின்ஸ் வந்து எஸ்விசிசின்னு மகதீரா, தொல்லி பிரேமா, நானக்கு பிரேமத்தோ அப்படின்னு தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். ஆக்சுவலாக அவங்க தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க சார். BVSN பிரசாத் அவர் தான் ப்ரொடியூசர். அண்ட் அவர் தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஹாரர் ஃபிலிம் பண்ணலான்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு வந்தாங்க. தருண் தேஜா தான் சார் டைரக்டர். அவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு லாக்டவுனில். அந்த ஷார்ட் ஃபிலிம் அதை பார்த்துட்டு அவரை வந்து டைரக்டராக சூஸ் பண்ணுறாங்க. அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு வந்து பிரவீன் டேனியல் சொல்லிட்டு விஷால் சாரோட மேனேஜர், அவர் வந்து பாப்பி சாரோட, நம்ம BVSN பிரசாத் சார் பாப்பி சாரோட இருந்தார். அவரும் சேர்ந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. அண்ட் அவர் தான் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அஸ்வின்ஸ் ஒரு படம் ஹாரர் படம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் ஹாரர் படம் வேண்டாம், நான் பண்ண மாட்டேன், இப்போ தான் ராக்கி ஒன்று முடித்தேன், எனக்கு வேறு ஜானரில் பண்ணலாம் சார் அப்படின்னு. நீங்கள் ஒரு தடவை கதை கேளு, டைரக்டர் வந்து ஹி வாண்டட் டு நரேட் டு யூ அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு தருண் வந்தார். தருண் வந்து ஒரு PhD ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் PhD பண்ணவர் ஜெர்மனியில். வந்துட்டு அவர் இங்கே வந்து நரேட் பண்ணும்போது கதை எனக்கு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து தமிழில் வந்ததில்லை அண்ட் புதுசாக இருக்குது. எனக்கு சம்திங் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் புதுசாக இருந்தால் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியாக இருப்பேன் சார். ஸோ நான் இமீடியட்டாக நான் எஸ் சொன்னேன் சார். அந்த படம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லண்டனில் போய் ஷூட் பண்ண வேண்டியது. ராக்கி ரிலீஸ் அன்னைக்கு நான் வந்து இங்கே இருக்க முடியல சார். என்னால் அந்த அஸ்வின்ஸ் படத்தோட ஷூட்டிங் போக வேண்டியது வந்து லண்டனில். அது எனக்கு ஒரு வருத்தம் ஆக்சுவலி. எனக்கு வந்து இங்கே இருக்க முடியல அந்த படம் ரிலீஸ் அப்பன்ட்டு. ஸோ அஸ்வின்ஸ் படம் ஷூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 டேஸில் ஹோல் ஷூட்டே முடிச்சுட்டோம் சார். 23-24 டேஸ் லண்டனில். இங்கே வந்து ஒரு ஒன் ஆர் 2 டேஸ். அந்த பங்களா வந்து அங்கே இருக்காது லண்டன்ல? ஆமாம் சார். அந்த ஓசி ஐலாண்ட்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது சார். அதே மாதிரி அந்த 2 கடலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் ஆக்சுவலி. அது வந்து பயங்கர ஈரியாக இருக்கும் நைட் டைம்லாம். அங்கே தான் எடுத்தோம் ஃபுல்லாகவே. அண்ட் ஃபுல் டே நைட் ஷூட்ஸ் தான் அதிகமும் பெரும்பாலும். அண்ட் பயங்கர கோல்டு நாங்கள் ஷூட் பண்ண டைம், -டிகிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் அந்த படம் ஷூட் பண்ணுறதும். ஏன்னா அதில் கிளைமேக்ஸில் நான் டீமனாகவும் பண்ணியிருந்திருப்பேன். இங்கே மெயின் லீட் ரோல் அந்த அர்ஜுன் ரோலும் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ தட் வாஸ் வெரி சேலஞ்சிங் டு டூ இந்த கிளைமேக்ஸ்லாம். நான் 2த்தையும் மேக்கப் போட்டு வந்து ஒரு மாதிரி பண்ணக்கூடிய அது லக்கிலி அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது ஒரு ஆக்டராக. முடிச்சுட்டு அந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நல்ல ரெஸ்பான்ஸ். ஆடியன்ஸ் வந்து ஒரு ஹாரர் படம் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்தது. இன்ஃபேக்ட் அது 7 கண்ட்ரீஸில் டாப் 10ல் இருந்தது சார் நெட்ஃப்ளிக்ஸில். அதுலேயுமே வேர்ல்டு வைட் பயங்கர அப்ரிசியேஷன் அந்த படத்துக்கு. ஸோ அப்படி தான் என்னோட 3rd ஃபிலிம். ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினிகாந்துடைய மகன் கதாபாத்திரத்துக்கு உங்களை எப்படி சூஸ் பண்ணேன்னு சொன்னாரா நெல்சன் சார்? வந்து எப்படின்னா சார், நான் வந்து சொம்மர் செட்டில் தான் சார் டிஸ்கஷன் நடந்தது, ஜெயிலரோட டிஸ்கஷன். நான் சொம்மர் செட் வந்து நான் 2-3 தடவை போயிட்டு வரும்போது நான் நெல்சன் சாரை லிஃப்ட்டில் பார்த்தேன். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ சார் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்பக்ஸில் ஒரு தடவை பார்த்தேன், காஃபி ஷாப்பில். அது இப்போ அங்கே மீட் பண்ணோம். அவர் ஹாய் அப்படின்னு பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 1-2 மந்த்ஸ் கழித்து எனக்கு ஒரு கால் வந்து நெல்சன் சாரோட மேனேஜர் ஸ்ரீ விஜய்ன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்க ப்ரோ அப்படின்னு. நான் இங்கே வீட்டில் இருக்கும்போது இப்போ தான் ஜிம் முடிச்சுட்டு வந்தோம்னா, நீங்கள் கிளம்பி நேராக சொம்மர் செட் வாங்க, சார் உங்களை பார்க்கணுங்கிறாரு. நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. அப்படியே ஜிம் க்ளோத்ஸில் வந்துடாதீங்கன்னு சொல்லி போய் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நான் சொம்மர் செட் போகிறேன். போனோடனே நெல்சன் சார் உட்காந்துருந்தாரு. அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு பால்கனி, அங்கே ஒரு பால்கனி இருந்துச்சு. பால்கனியில் உட்காந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஜெயிலரில் ஒரு ரோல் இருக்குது, ஒரு ரஜினி சாருக்கு சன் ரோல். அது ஒரு ஹீரோ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஒரு ஹீரோ லீட் ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எனக்கு என்னமோ அது நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. நீங்கள் கதை கேளுங்க, நான் ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன், கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் எஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஒரு மேபி ஒரு லெஸ் தென் 30 மினிட்ஸ்க்குள்ளே நரேஷன் கொடுத்தாரு சார். அந்த ஒரு ப்ரீஃபாக கொடுத்துட்டாரு. என் சீன்ஸ், நான் வர சீன்ஸும் படத்தோட கதை எந்த ஃப்ளோவில் போகும்னு சொல்லிட்டாரு. எனக்கு கேட்டோடனே நான் ஃபஸ்ட்டு கேட்டது, சார் ஏன் சார் என்ன சூஸ் பண்ணீங்கன்னு தான் கேட்டேன். இல்லை உங்கள் தரமணி, ராக்கி,
ரெண்டுமே வந்து எங்கள் அவங்க ஏடி டிஸ்கஷன் டீமில் எல்லாருமே உங்கள் பேர் தான் சொல்கிறாங்க. அண்ட் அவங்க 2 பேர் அவங்க என்னமோ நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு தோணுது. அண்ட் எனக்குமே ஒரு ரஜினி சாருக்கும் ரம்யா கிருஷ்ணன் மேம்க்கும் ஒரு பையன் நிஜமாலே இருந்தால் எப்படி இருப்பாங்களோ எனக்கு அந்த மாதிரி உங்களை தோணுது. அண்ட் எனக்கு எனக்கு உங்களை பார்க்கும்போது எந்த ஒரு அவர்ஷனும் இல்லை. எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அவர்ஷன் இல்லாத ஒரு ஆக்டர் இதில் இருந்தால் பெட்டர். இதில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது அந்த கேரக்டரில் அப்படின்னு சொன்னார். சொன்னும் போது சரி சார், எனக்கு நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஓகே. எனக்கு வந்து இந்த ஹோல் ஃபிலிம் இஸ் அபவுட் ஃபாதர் அண்ட் சன். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ இம்பார்ட்டண்டான ரோல் வந்து எனக்கு கிடைக்கும் போது நான் வந்து இந்த கேரக்டருக்கு அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைசஸ் இருந்தது. ஸோ எனக்கு வந்து நான் ஓகே சொல்லிட்டேன். பட் ரஜினி சாருக்கு ஓகே சார்னு, பிகாஸ் சார் நோஸ் மீ. அவருக்கு இது ஓகே. நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் சார்கிட்ட கேட்டேங்க. சார் உங்கள் தரமணி ராக்கிங் பார்த்தாரு. அவர் எடுத்தோடனே பிரில்லியன்ட் சாய்ஸ், ப்ளீஸ் கோ ஹெட்ன்ட்டாரு. ஸோ சாருக்கு ஓகேனா எனக்கு ஓகே சார், நம்ம பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லி தான் ஐ காட் இன்டு ஜெயிலர். அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ரஜினி சார் உங்களுக்கு நல்லா தெரியும்? ஆமாம் சார், தெரியும். அந்த படப்பிடிப்பு தளத்தில் எப்படி இருந்தது உங்களுடைய இன்டராக்ஷன் அவரால்? சார் ஃபஸ்ட்டு டே அவர் கேரவன் இருந்தார் சார். கேரவன் இருந்தோடனே எனக்கு என்னென்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் அப்போ தான் நான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே எடுத்துகிட்டு நான் சார் கேரவனுக்குள்ளே போனோடனே சார் அங்கே இருந்தார். பார்த்தோன்னே ஹாய் வசந்த், ஹாய் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருக்கீங்க சார். ஃப்ளவர் பொக்கே கொடுத்துட்டு சார் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு உங்களோட ஒர்க் பண்ணதுக்குன்னு அவர் சொன்னார் சார். அப்படி சொல்லிட்டாரு, பாருங்களேன் நானே உங்களை வந்து படத்துக்கெலாம் வேண்டாம், சீரியஸாக நீங்கள் டாக்டர் ப்ரொசீட் பண்ணுங்கள், எப்பயாவது வேணால் வந்து நடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக அவர் வந்து அரவிந்த் சாமி எக்ஸாம்பிள் சொன்னார் சார். ஆக்சுவலி நான் தளபதியில் அரவிந்த் சாமி பார்க்கும்போது அவர் அவ்வளோ ப்ரில்லியன்ட், அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான பர்சன். ஆனால் அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவார். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நீங்கள் ரொம்ப ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி எதுக்கு உங்களுக்கு, பிகாஸ் எங்கள் அப்பா வந்து கூட்டு போனார் சார். ஆக்சுவலாக அவர் சார் இந்த மாதிரி அவன் பண்ணணுங்கிறான், இவன் வேணான்னு சொல்லி அவனை அட்வைஸ் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் வந்து கூட்டு போனார். அவரும் அதே மாதிரி தான் அட்வைஸ் பண்ணார். அப்புறம் சார் நான் உங்களை வர வேணான்னு சொன்னேன், கடைசியில் நம்ம 2 பேருமே சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுல்ல அப்படின்னாரு. இல்லை யூ டிசர்வ் டு பி இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி, ப்ரவுட் ஃபார் யூ தட் உன் ஜேர்னி அட் த ஏர்லியஸ்ட் டைம்லேயே அவரோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு சொல்லும் போது அவருமே ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணார். அண்ட் இட்ஸ் பியூட்டிஃபுல் சார். ஜெயிலர் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அவரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு நாளுமே, ஏன்னா நான் வீட்டில் நம்ம ஜென்ரலாக ஒரு 5-10 மினிட்ஸ் மீட் பண்ணுவோமா சார், அவர் அவ்வளோதான் சார் டைம் கொடுப்பாரு. யார் வந்தாலுமே அந்த 10 மினிட்ஸ் டக்குன்னு ஒரு காஃபி குடிச்சிட்டு என்னன்னு கேட்டுட்டு ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ், அதுக்கு மேலே அவர் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார். பட் ஒரு செட்டில் அவரோட ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார், பல நாட்கள் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அவர் நிறைய ஓப்பன் அவுட் பண்ணுவார் சார். அவர் பிடிச்சிருந்தா நிறைய ஓப்பன் அவுட் பண்ணி பேசுவார். அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது சார். ஆக்சுவலி அந்த ஒரு ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைமில். அண்ட் மறக்கவே முடியாது சார். ஆக்சுவலி அவர் வந்து எப்படின்னா சார், ஒரு சீன் நான் ரொம்ப எனக்கு மைண்டில் ரொம்ப ஓடிட்டே இருக்க விஷயம் என்னன்னா, ஒரு சீனை அப்ரோச் பண்ணுற விதம் வந்து இப்போவுமே ஒரு டெபியூ ஆக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்களோ அப்படி அப்ரோச் பண்ணுவார். அவர் வந்து டைலாக் சொல்லிகிட்டே இருப்பார் சார். ஆக்சுவலாக நம்ம ஷார்ட்டுக்கு முன்னாடி ஐ மீன் உட்காந்துட்டு ஒரு மெடிடேஷனில் தான் இருப்பார். அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். ஸோ ஒரு என்னது அதை சீனை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். முன்ன பின்ன அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ நான் வந்து பக்கத்தில் உட்காந்தாலுமே ஹில் இன்ட்ராக்ட், அதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணார். பட் மைண்டு ஒரு இடத்துல இருக்கும், அது வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல சார். அண்ட் தென் இப்போ ஷார்ட் ரெடின்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஹில் கோ இன்டு தட் ஃப்ளோ. ஷார்ட் ரெடின்னு சொல்லும் போது இப்போ அந்த கேமரா இப்போ செட் பண்ணுறீங்க எல்லாம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹில் சே த லைன்ஸ். அந்த லைன்ஸை சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார்ல. அந்த ப்ரெப்பிங் இருக்குல்ல, அந்த ப்ரெப் ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட்குள்ளே போகிற விஷயம் வந்து பியூட்டிஃபுல் சார். அது வந்து இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ இதுவும் பண்ணாலுமே த வே இஸ் லைக் கோயிங் இன் டு த கேரக்டர் அண்ட் சேயிங் த டைலாக்ல, அது இப்போவுமே அது ஒரு புது ஆக்டர் உள்ளே போனால் எந்த ஒரு ஃபீல்டில் இருப்பாங்களோ அந்த ஒரு ஃபீல்டில் இருக்காரு. ஆக்சுவலி அண்ட் ஹி கீப்ஸ் திங்கிங், இந்த சீனை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இந்த இடத்துல டைலாக் இப்படி போட்டால் கரெக்டாக இருக்குமான்னு டேரக்டர் கூப்பிட்டு கேட்பாரு. நெல்சன் சார் சில இடம் சார் இது ஓகேன்னு பாரு, சில இது ஓகே இல்லைன்னா ஓகே அப்படின்னா ஓகே இல்லைன்னா விட்டுடலாம், ஓகே இது ஓகே இல்லை. ஸோ அவர் டேரக்டரை கூப்பிட்டு சில இன்ட்ராக்ஷன் பண்ணுவார். இந்த இடம் நான் இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுப்பாரு. ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது சார். நம்ம சொல்கிறது பண்ணுறது ஒன்று,
சொல்றது பண்றதை தாண்டி ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும்னு டெலிவர் பண்றது ரஜினி சார். நெல்சனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்றத தாண்டி அவர் ஏதோ தன்னுடைய சக மாணவன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாருன்னு பல பேர் நம்ம இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஆமா சார், அவங்க வேர்ல்ட் பாலிடிக்ஸ் அதிகமா பேசுவாங்க சார். அதாவது வேர்ல்ட் பாலிடிக்ஸ் நெல்சன் சார் நிறையா பேசுவார். அது ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவார் ரஜினி சார். ஓ அப்படியா சார், இது அவருக்கு தெரிஞ்சா கூட தெரியாத மாதிரி அவர் வந்து கம்பேர். அதுதான் அவருக்கு எல்லாம் தெரியும். பட் நெல்சன் சார் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கேட்குற மாதிரி அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா அவ்வளோ இன்க்விஸ்டிவா கேட்பாரு. அண்ட் நிறைய அவங்களுக்குள்ள நிறைய ஃபன் இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கு செட்டில். அதனால தான் சார் ஜெயிலர் 1ல் வந்து ரஜினி சார் வந்து நெல்சன் சார் ரொம்ப மிஸ் பண்ணது வந்து அந்த அந்த ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு சார் அந்த படத்தில் 2 பேர்த்துக்குமே. அண்ட் அந்த படம் முடிச்சுட்டு அவர் வந்து எனக்கு அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போதே முடிகிற ஸ்டேஜ்லேயே அவர் சொல்லுவார், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நெல்சன், அடுத்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம். அந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆமாம் சார் நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு இவரும் சொல்லுவார். அண்ட் அதே மாதிரி தான் இப்போ அதனாலயோ என்னமோ ஜெயிலர் 2 இஸ் ஹேப்பனிங் அண்ட் தே ஷேர் அ வெரி நைஸ் பாண்ட் சார். அது எனக்கு மேபி கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கும் வந்திருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பாண்ட். அதுக்கப்புறம் நெல்சன் சார் இப்போ ரீசெண்ட் டைரக்டர்ஸ்ட நெல்சன் சார் அண்ட் ரஜினி சார் ஷேர் தட் பாண்ட். நெல்சன்ட்ட இந்த லைட் ரெயின் வந்து ரொம்ப ஃபன்னா ஜோவியலான ஒரு பர்சன் சார். அது வந்து அது இவர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இவருக்கும் அவருக்கும் நல்ல சிங்காக இருக்கும் சார். ஆக்சுவலி அந்த படம் எப்படிப்பட்ட அப்ரிசியேஷனை உங்களுக்கு வாங்கி கொடுத்து? ஆடியன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து பார்த்துட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணார் சார். செட்லேயே நான் பண்ணது எல்லாமே பார்த்துட்டு அவரே வந்து எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் வந்து நான் பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் சார். ஆக்சுவலாக அவர் இன்ஃபேக்ட் தரமணி ராக்கியும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. பட் அவர் கூட ஒரு சீன் பெர்ஃபார்ம் பண்ணுற இன்ஃபேக்ட் ஜெயிலரோட ப்ராமினன்ட் சீன்ஸ் வந்து எனக்கும் அவருக்கான ஒரு அந்த ட்ராமா இருக்குல்ல சார், அந்த ட்ராமா சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான சீன்ஸ் எல்லாமே. அது அவரோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவரோட ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ண விதமாக இருக்கட்டும். அவர் சொல்லணும் சில டைம்ல சொல்லணும்னு அவசியமே இல்லை சார். ஆக்சுவலாக என்ன வசந்த் நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஒன் டேக்ல பண்ணிட்டீங்க அப்படின்னு. நானா தான் நீங்க சொன்ன டைலாக் வந்து 10 டேக் எடுத்திருப்பேன் அப்படின்னு. அது வீட்டுக்கு வருவேன்ல சார், வீட்டுக்கு வந்தோடனே அந்த அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டைலாக் பேசுவேன். லைக் அந்த டைலாக்கும் அந்த ரூம் விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த கன் கொடுக்கறதுக்கு முன்னாடி சரண்டர் அந்த போலீஸ் இந்த மேட்டர் அந்த மேட்டர்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த டைலாக் அந்த ஹோல் டைலாக் ஃப்ரேம் வந்து ஐ ஜஸ்ட் டோல்ட் இன் லைக் ஒரு செகண்ட் டேக்ல நான் ஃபர்ஸ்ட் டேக் செகண்ட் டேக்ல ஓகேனா என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க, இதே தான் நான் 10 டேக் எடுத்திருப்பேன் அப்படின்னு. யூனோ தி வே ஹி மேக்ஸ் யூ ஃபீல் கம்ஃபர்டபிள். அதெல்லாமே இருக்குல்ல சார். ஆனாலும் மற்றவங்கள டேஸ்ட் வச்சுக்கோ. யா அது வந்து பிரில்லியன்ட். அது வந்து ஸோ எனக்கு என்னன்னா அப்ரிசியேஷன் வந்து அவர்கிட்ட வந்துச்சு. இப்போ ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது எப்படி இருந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் வந்து கம்ப்ளீட்டாக தே லவ் தட் ரோல். அவங்களுக்கு என்னன்னா அந்த கிளைமேக்ஸில் அந்த ஃபேக்டர் இருக்குல்ல சார், அது மட்டும்தான் வந்து அதை பண்ணியிருக்கணுமா வேணாமா, அதை ஷூட் பண்ணியிருந்திருக்கணுமா, அந்த அளவுக்கு அந்த தே குடன்ட் அக்செப்ட் தட் ஷாக். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா சார் நிறைய பேருக்கு வந்து என்னன்னா அது பண்ணியிருக்க வேணான்னு இருந்தது. நிறைய பேர்த்துக்கு எப்படின்னா அதுதான் கரெக்டான எண்டாக இருந்திருக்கும் படத்துக்குன்னு தோணுது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு அந்த கேரக்டர் மனசில் இருக்குல்ல சார். நான் எப்படி பார்க்கணும்னா நீங்கள் படம் விட்டு வெளில போகும்போது அர்ஜுன் முத்துவேல் பாண்டியனை மறக்க முடியாது, அஃப்கோர்ஸ் ரஜினி சாரை மறக்கவே முடியாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கும் போது ஐ டோன்ட் மைண்ட் பிளேயிங் அ நெகட்டிவ் ரோல். அதில் ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது சார் அந்த கேரக்டர் மேலே. ஸோ அது எனக்கு நான் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது வெளியில் வரும்போது சில ஃபீமேல் ஆடியன்சஸ் இந்த அவங்க கிட்ஸ் எல்லாருமே தே ஆர் இன் டியர்ஸ் சார். ஆக்சுவலாக tears, but it shouldn't have happened to you. But I was like, இது படம் the character and all that, and it was nice, it was beautiful. உங்களுக்கு எப்படி இருந்தது நெல்சனோட ஒர்க் பண்ண? சாரோட எப்போவுமே ஃபன்னு தான் சார். அவர் வந்து செட்டப்போ அவர் ஷூட்டப்போ ரொம்ப சீரியஸாக இருப்பார். இன்பிட்வீன் டேக்ஸில் அந்த ஃபன் இருக்கும். பட் அந்த ஸ்பாட்டில் அந்த ஷூட் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வேண்டியதை வர வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஆமாம் சார். லைக் நம்ம ஷூட் அப்போ ஒரு டைலாக் அது ஏன்னா அவர் ரொம்ப அது இன்டென்ஸ்டாக பார்ப்பார் ஜெயிலர்ல எல்லாம். இந்த டைலாக் டெலிவரி எனக்கு வந்து ஏன்னா நெல்சன் சார் வந்து ஹீல் வாண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஒன்லி ஃப்ரம் த ஐஸ், கண்ணில் இருக்கிறது மட்டும்தான் அவர் வந்து மேஜராக பார்ப்பாரு. அண்ட் மாடுலேஷன் வந்து கொஞ்சம் அவர் ஒரு டோன் வச்சிருப்பாரு, அந்த டோன் நம்ம பிடிச்சி நம்ம பண்ணணும். அண்ட் அது ரொம்ப ட்ராமாவாக இருக்கக்கூடாது, வாய்ஸ்லேயும் சரி பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி. ஸோ அதனால தான் இந்த போக்கர் ஃபேஸ் சொல்லுவாங்க சார். போக்கர் ஃபேஸ்னால் ஃபேஸை ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு கண்ணில் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுற விஷயங்கள் தான் அதிகமாக அவர் லைக் பண்ணுவார். அண்ட் மாடுலேஷன் வந்து ரொம்ப அப்படி இப்படின்னு இல்லாமல் அதில் ஒரு டோனில் ஒன்று பிடிப்பார். அது எனக்கு புதுசாக இருந்தது. அது நான் இது வரைக்கும் எந்த டேரக்டர்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணதில்லை. அதாவது அது டெலிவரியை இப்படியும் பண்ண முடியுமா, இப்படி பண்ணாலும் கன்வின்சிங்காக கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து யூஸ்வலாக நம்ம ஒரு ட்ராமா ஆட் பண்ணுவோம் சார். ஏதோ ஒரு இடத்துல ஆட் பண்ணுவோம், ஃப்ளாட்டாக
ஆனால் அதை கன்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வெறும் கண்ணில் டெலிவரியில் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நெல்சன் சார் இஸ் வெரி ஷார்ப் இன் தட் ஆக்சுவலி. எப்படி இந்த அசோக் செல்வனோட அந்த படத்தை நினைச்சது? சார் அசோக் வந்து எனக்கு பொன்னொன்று கண்டேனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டான். பொன்னொன்று கண்டேன் ஃபஸ்ட்டு எனக்கு யுவன் சார் தான் என்னை வந்து கால் பண்ணார். ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசர். அவர் கோ ப்ரொடியூசர் 2 பேர் பண்ணாங்க. ஜியோவும் யுவன் சார். ஆமாம். ஸோ எனக்கு கண்டனால் முதல் ரொம்ப பிடிக்கும் சார். பிரியா. ஆமாம், பிரியா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு இந்த மாதிரி யுவன் சார் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அப்போ தான் பிரியா மேம்கிட்ட கேட்டேன். கேட்டோடனே எனக்கு நான் கொஞ்சம் யோசித்தேன் ஆக்சுவலாக. அது வந்து இது நம்ம ஏன்னா இது வரைக்கும் பண்ணது எல்லாம் இன்டென்ஸ் ரோல்ஸ், ராம்காம். இது பண்ணுறது ஓகே, பட் எனக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மேமை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் மீட் பண்ணிட்டு அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்புறம் எஸ் சொல்லிட்டேன். அப்போ அந்த ரோல் வந்து ஆக்சுவலாக அசோக் வாஸ் ஆஃபர்ட் மை ரோல். அசோக் வந்து கூட்டத்தில் ஒருவன் ஒரு படம் வந்துச்சு அசோக்கோட படம். அசோக் அந்த படம் பண்ணனால அசோக் என்ன சொல்லிட்டான்னா, இல்லை மேம் நான் இந்த ரோல் தான் பண்ணுறேன் அப்படின்னு, டாக்டர் ரோல் நான் பண்ணுறேன், இந்த ரோல் வந்து எனக்கு நான் ஆல்ரெடி கூட்டத்தில் ஒருவனில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரி ஒரு ஷேடில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் அந்த ரோல் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு மேம் இந்த ரோல் ஆஃபர் பண்ணாங்க. அண்ட் எனக்கு ஆஃபர் பண்ண ரோல் வந்து சாய். எனக்கு அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் ஆக்சுவலி. ஸோ நான் சொன்னேன், மேம் நான் அது வரைக்கும் ராம்காம் பண்ணதில்லை, பட் ஐ வுட் லைக் டு எக்ஸ்ப்ளோர் இட் அஸ் அன் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வி காட் இட் டு தட் ஃபிலிம். ஐ ஷேர் அ வெரி குட் ரேப் வித் அசோக் அதுலேருந்து, அந்த படத்துலேருந்து. அண்ட் எந்த ஒரு ஈகோ எதுவுமே இல்லை. ஒரு கூட ஆமாம், வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் டு மீ. அண்ட் வி லவ்ட் ஒர்க்கிங் தட் ஃபிலிம். ஏன்னா இட்ஸ் அ ஃபன் ஃபிலிம் சார். ஒரு ஜாலியான ஒரு படம். அண்ட் ஹியூமர் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் ஃபஸ்ட் டைம். அண்ட் லக்கிலி எனக்கு வந்து ஹியூமர் வரும்னு எனக்கு தெரியாது. பட் அந்த படத்தில் வந்து பண்ணும்போது இட் வாஸ் அப்ரிஷியேட்டட் வெரி வெல். அண்ட் எனக்கு ரீசெண்டாக கூட ராம் சார் வந்து 2 months பேக் அந்த ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்போது ஜியோ ஹாட்ஸ்டாரில் அந்த படம் டிஸ்பிளேல வந்திருக்கு. அவர் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணார். பரவாயில்ல, ஹியூமர்லாம் புல் ஆஃப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப நல்லா இருக்க, ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்க அப்படின்னாரு. ஸோ அதுவே எனக்கு வாஸ் லைக், சார் நான் உங்கள் ரியாக்ஷனுக்காக நான் அப்பயே வெயிட் பண்ணேன், ஃபைனலாக பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்டதே போதும் அப்படின்னாரு. ஸோ இட் வாஸ் குட் சார், இட் வாஸ் வெரி குட். அடுத்து வெப்பனில் சத்யராஜோட பண்ண எப்படி இருந்தோம் சார்? சத்யராஜ் சார் வந்து எனக்கு எப்படின்னா சார், அவர் படம் நான் நிறைய சின்ன வயசில் பார்த்துருக்கேன் சார். ஆக்சுவலாக எனக்கு வந்து அவரோட ஏதோ ஒரு அசோசியேஷன் நடக்கணும்னு இருந்தது ஏதோ ஒரு விதத்தில். இன்னொரு வேறு ப்ராஜெக்ட்லாம் வந்தது, பட் அது கன்வெர்ட் ஆகலை. ஸோ வெப்பன் வந்து சத்யராஜ் சாரோட இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு சொல்லும்போது, சூப்பர் ஹியூமன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது, அது ஐ வாஸ் லைக், ஃபஸ்ட்டு நான் கதை கேட்டோடனே சத்யராஜ் சார் இது பண்ணுறான்னு கேட்டேன். ஆமாம், அது ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, தென் ஐ வாஸ் லைக் ஓகே, இன்ட்ரெஸ்டிங் சொல்லிட்டு நானும் ஐ வாஸ் லைக் ஓகே வில் டூ இட் அப்படின்ட்டேன். எனக்கு என்னன்னா அந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும் சார். ஆக்சுவலாக சத்யராஜ் சார் டேட் இருக்கனால சீக்கிரம் போயிட்டாங்க ஆக்சுவலி. அது அப்போ நான் கேட்டேன், சத்யராஜ் சார் டேட் இதை மிஸ் பண்ணால் சத்யராஜ் சார் டேட் மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு வி ரஷ்ட் இன்டு த ஷூட். ஆக்சுவலாக அந்த படம் பொறுத்த வரைக்கும் சாரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஹீஸ் அ வெரி வெரி ஜாலி சார். ரொம்ப ரொம்ப கேஷுவல், ரொம்ப ஃபன் அண்ட் ரொம்ப லைட் ஹார்ட்டட். அண்ட் என்ன மனசுல தோன்றதோ அவ்வளோ ஓப்பனாக பேசிடுவார். அவர் வந்து ரொம்பலாம் யோசிக்க மாட்டார். ரொம்ப அசால்ட்டாக கேஷுவலாக கேமரா அது இதெல்லாம் யோசிக்க மாட்டார். பயங்கரம். அண்ட் அவர் கோவப்படுறது கூட பார்த்துருக்கேன் செட்டில். அவர் அசிஸ்டண்ட்டை கோவப்படுறது கூட அதுவே க்யூட்டாக தான் இருக்கும் ஆக்சுவலி. அதுவே கோவப்படுறாரா, உண்மையிலே கோவப்படுறாரா, அந்த மாதிரி தான் இருக்கும். நக்கலாக பேசிடுவார் சார் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த வெப்பன் அப்போ அந்த நிறையா ஸ்மோக்கு டஸ்ட்லாம் போட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ண வேண்டியது. அவர் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி பாகுபலிக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறையா இருந்தது. அப்போ டைரக்டர்கிட்ட வந்து யாராக இருந்தாலும் தே வில் ரியாக்ட்ல. அவர் வந்து ஸ்மோக்கு போடுறீங்க, டஸ்ட்டு போடுறீங்க, ஃபைட் வச்சிருக்கீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, நான் இந்த ஏஜில் அதை பண்ணுறேன், பாகுபலி ஏதோ ராஜமௌழி அப்பவே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன், இப்போவும் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு டைரக்டர்கிட்ட இப்போ பாருங்கள், இப்போ ஷூட் முடிஞ்சிருச்சு, நாங்கள் கேரளாவில் எங்கேமோ ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு இந்த கிளைமேக்ஸ் வாகமனில் ஷூட் பண்ணோம். இப்போ ஷூட் முடிச்சுட்டு நான் டைரெக்டாக இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், போய் நான் வந்து ஐவி ஃப்ளூட் எடுத்துகிட்டு என்னோட லங்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிச்சுட்டே பேசிட்டாரு. ஆனால் எனக்கும் டைரக்டர் கோனுக்கு தெரியும், எங்க உள்ள பயங்கர டென்ஷனாக இருக்காரு போல இருக்கு, ஆனால் வெளியில் ரொம்ப அப்படியே கேஷுவலாக பேசிட்டு போகிறாரு அப்படின்னு டைரக்டர் கோன் சேயிங். ஸோ இட் வாஸ் வெரி லவ்லி ஒர்க்கிங் வித் ஹிம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக அவர் வந்து இன்னைக்கு வரைக்குமே அவர் வந்து ரொம்ப, அதாவது எனக்கு இது வரலன்னா வரலன்னு சொல்லுவார். நான் ஆமாங்க, நான் பீக்கில் இருந்தேன்,
இப்போ எனக்கு வந்து எனக்கு மார்க்கெட் பிடிச்சு நான் வந்து கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஹாப்பி. இவ்வளோதான் வந்திருக்குன்னா ஓகே. அதாவது ஒரு 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 ஹைல போயிட்டு ஒரு லோவையும் வந்து பார்த்துட்டு அதை நான் ஆமா எனக்கு இப்போ இதை நான் என்ஜாய் பண்றேன். எனக்கு இப்போ வர்றது எல்லாமே வந்து போனஸ் தான். ஒரு ஒரு நாளுமே போனஸ் தான் சேர்ந்து நான் பார்க்கறது. வாழ்றதே போனஸ். இதுல நம்மளுக்கு இன்னும் நம்மளை கூப்பிட்டு நடிக்க கூப்பிடுறானுங்க. இவ்வளோ பெரிய சேலரி ஆஃபர் பண்றாங்க. அதுக்கு மேல என்ன தேவை இருக்கு அப்படின்னு அதை வந்து ஒரு 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 அதையும் ஒரு பாசிட்டிவா பார்க்குற விஷயம் இருக்குல்ல சார். நிறைய பேர் இருந்தால் அதை வந்து நம்மளுக்கு இது நடந்துருச்சு ரொம்ப ஃபீல் பண்ண சலிப்போட இருக்கான். அது அந்த ஃபீலிங்ஸே கிடையாது சார். அவரு இஸ் லைக் ஆல்வேஸ் இது இவ்வளோ நடக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு பர்சன். தட் இஸ் வெரி பாசிட்டிவ் அபவுட் இட். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல வெற்றி படம் அமைன்னு எல்லாரும் எதிர்பார்த்த படம். ஆனால் அது நிகழலை. ஆமாம் சார். சார் எனக்கு அந்த படம் தான் சார் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஃபால். as in like fall as in நான் நினைச்சது நடக்கல. எனக்கு அது ஷூட் போகும்போதே நான் ப்ரொடியூசரை கூப்பிட்டு சொன்னேன், சார் இதில் வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா டேரக்டர் இஸ் வெரி கேப்பபிள் சார். அவரோட மேக்கிங்காக இருக்கட்டும், த வே அஸ் ரிட், அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதின விதமாக இருக்கட்டும், ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் ஆன் ஹிம். ஐ ஜஸ்ட் கால்ட் அப் த ப்ரொடியூசர் செட். அப்போ தான் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எடுத்தோம் சார். ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் தான் எடுத்து முடிச்சுட்டு நான் கூப்பிட்டு ப்ரொடியூசர்கிட்ட நான் சொல்கிறேன் அந்த மாதிரி, சார் டைரக்டர் ரொம்ப டேலண்டட், நல்லா பண்ணுறாப்புல, நீங்கள் கொஞ்சம் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் கொடுங்க. எனக்கு புரியுது சத்யராஜ் சார் டேட் இஷ்யூவாக இருக்குது, பிகாஸ் இஸ் வெரி பிஸி ஆர்டிஸ்ட். சத்யராஜ் சார் டேட்காக ஒரு படத்தை நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம். கிவ் சம் டைம். ஒரு டைம் கொடுங்க. ஸ்கிரிப்டுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணால் எக்ஸ்ட்ராடினரியாக வரதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. நோ இட்ஸ் குட், பட் ஆனால் இன்னும் அதுக்கான விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வரதுக்கான பொட்டென்ஷியல் நம்ம அப்படி தானே சார் சொல்ல முடியும் ப்ரொடியூசர்கிட்ட. ஸோ அவர் வந்து அதை புரிஞ்சிக்கல. ப்ரொடியூசர் வாஸ் லைக் இல்லை எனக்கு வந்து சீக்கிரம் முடியணும், எனக்கு வந்து இந்த டேட்குள்ளே நான் முடிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லும்போது ஐ வாஸ் லைக் தே ஆர் நியூ ப்ரொடியூசர்ஸ், நம்மளால் வந்து ஒரு பாயிண்ட் தான் நம்ம சொல்ல முடியும், அதுக்கு மேலே ஐ கான்ட் டெல் எனிதிங் டு தெம். அண்ட் அவங்களும் நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுத்து தான் அந்த படம் பண்ணாங்க. பட் இட் வெண்ட் ஆன் ஓடிடி. இட் வாஸ் லைக் ஒரு 5-6 வீக்ஸில் அமேசான் ப்ரைமில் டாப் 5ல இருந்தது சார். ஆக்சுவலாக ப்ரைமில் ரொம்ப சூப்பராக போச்சு அந்த படம். அதாவது என்னோட ஃபஸ்ட்டு விஷயம் விச் ஐ வாசன்ட் ஃபீலிங் 100% சாட்டிஸ்ஃபைட் வாஸ் தட் ஃபிலிம். அண்ட் டியூரிங் த ஷூட்டிங் ப்ராசஸே நான் சொல்லிட்டேன், அதை வந்து பிகினிங்லேயே சொல்லிட்டேன். பட் அதான் அப்போ தான் சினிமாவோட இன்னொரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். நம்ம கையில் இருக்கும்னு நினைப்போம் சில விஷயங்கள், பட் எல்லாமே நம்ம கையில் கிடையாது. நம்ம ஒரு விஷயம் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வேணால் யோசிக்கலாம், ஆனால் நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஈவன் நத்திங் கேன் பி டன் சார். ஆக்சுவலி எனக்கு வந்து ஏன்னா அது வரைக்குமே வாட் எவர் தட் ஐவ் டன் ஐ வாஸ் 100% சாட்டிஸ்ஃபைட். எனக்கு அது வந்து நான் எடுத்த டிசிஷன் அண்ட் நான் எடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து எனக்கு வந்து பிரச்சனை. ஈவன் பொன்னொன்று கண்டின் வந்து எனக்கு தேட்டருக்கு வரணும்னு ஆசை சார். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு கம்பெட் ஃபார் தேட்டர், பிகாஸ் ஐ நோ சில படங்கள் தேட்டர் வந்தால் அது பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ராம்சரா தான் சொன்னார் தேட்டருக்கு வந்திருக்கணும் அப்படின்ட்டு. பட் ஜியோவோட கால், இட் வென்ட் டைரக்ட் ஓடிடி, ஸோ வி ஹேவ் டு அக்ரி டு இட். அதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஆமாம். ஸோ அப்போ தான் புரிஞ்சது சினிமா பொறுத்த வரைக்கும் சார் அஸ் அன் ஆக்டராக நம்ம கையில் இருக்குன்னு நினைப்போம், பட் ஆனால் நம்ம கையில் இல்லை. எதுவுமே நம்ம கையில் இல்லை. நம்மளோட கையில் நம்ம அன்னைக்கு டே ஷூட்டை நம்ம ப்ராப்பராக நம்ம நடிச்சுட்டு வர்றது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. எஸ்பெஷலி வென் யூஆர் அ க்ரோயிங் ஆர்டிஸ்ட். அஃப்கோர்ஸ் வென் யூ பிகம் அ ஸ்டார், யூ கேன் கமாண்ட், யூ கேன் டூ எனிதிங், யூ கேன் ஆஸ்க் எனிதிங். எனக்கு இது பிடிக்கல, நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் இருங்க, இது ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லலாம். பட் as an upcoming actor, we have to be very careful in every project that we choose. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுமே நான் ஏன் இவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறேன், ஏன் இவ்வளோ நான் வந்து யோசிச்சு பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்க, உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் நான் வந்து நரேட் பண்ணால் நீங்கள் ஈஸியாகவே யாருக்குமே எஸ் சொல்ல மாட்டீங்க, உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப டஃப் அப்படிலாம் சொல்லுவாங்க சார். ஆமாம் சார், எனக்கு ஒரு படமே இட் கிரியேட்ஸ் அ ட்ரஸ்ட், இட் கிரியேட்ஸ் அ பாண்ட் வித் அன் ஆடியன்ஸ். அது வந்து ரொம்ப முக்கியம் நான் பார்ப்பேன். ஆக்சுவலி அதுதான் ஆடியன்ஸ் திருப்பி தேட்டருக்கு வரான்னா நீங்கள் பண்ணுற படங்கள் தான் அந்த காரணம். நம்ம ஸ்டார் ஆகிட்டா வேறு சார், தே வில் கம் irrespective ஆஃப் வாட் எவர் யூ ஆர், ஹூ எவர் யூ ஆர். பட் பிஃபோர் யூ பிகம் அ ஸ்டார், தே கம் ஃபார் யூ ஃபார் என்ன படங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எத்தனை படங்கள் அதில் நல்ல படங்கள் கொடுத்துருக்கீங்க. வெற்றி, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் வேறு சார், அது வந்து அது வேற. பட் ஒரு நல்ல படங்கள் அந்த நல்ல படங்கள் கேட்டகரிக்குள்ள வரும்போது ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது சார். அப்போ அவங்க அடுத்த படத்துக்கு வருவோம். நான் அப்படிதான் சார் சசிகுமார் சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிதான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து அயோத்தின்னு ஒரு படம் கொடுத்தாரு. அப்புறம் சூரி சாரோட ஒரு கருடன் கொடுத்தாரு. ஸோ அவர் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று பில்ட் பண்ணும்போது டூரிஸ்ட் ஃபேமிலி உள்ள வரும்போது ஆடியன்ஸ் வில் கம் பிகாஸ் இட்ஸ் குட் கண்டென்ட் அண்ட் ஹி ஹஸ் டன்
குட் கண்டென்ட்ஸ் ரீசென்ட்லி. ஸோ அதுதான் சார் புல்லிங் ஃபேக்டர் என்னை பொறுத்த வரைக்கும். அதிக அளவில் வந்து நீங்கள் படம் பண்ணாததுக்கு இது ஒரு காரணமா? இல்லை சார், எனக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் நான் பிகினிங்லேருந்தே ஐ வாஸ் வெரி செலக்டிவ் சார். தரமணிக்கு அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு தான் ராக்கி வந்தது. அதுக்கப்புறம் அஸ்வின்ஸ் பொண்ணுன்ற கண்டின் எல்லாம் கேம், ஜெயிலர், எவ்ரி திங் ஹேப்பன்ட். பட் ஐ வாஸ் லைக் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது சார். இட் இஸ் லைக் காரணம் என்னன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி அமையணும் அண்ட் அது கரெக்டான படங்களாக இருக்கணும். இத்தனை படங்களை நடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் அம்மா ஒரு நடிகராக அவங்களை எப்படி பார்க்குறாங்க? அவங்க வந்து ஷீஸ் வெரி ஹாப்பி. அவங்களுக்கு வந்து என்னென்னா இன்னும் வந்து இப்போ அடுத்த படம் இருக்குல்ல இந்திரா வந்து நான் இந்திரா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட அம்மா வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த படம் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்னா இந்த படமே வெளில வந்துட்டு எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்னாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னை கூப்பிட்டு அப்படி சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த படத்துக்குமே அப்படி சொல்லலை. நான் இன்ஃபேக்ட் ரிலீஸ்க்கு முன்னாடி காமிச்சிடுவேன் சில படங்கள்லாம் அவங்க கிட்ட. பட் இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்துக்காக நான் வெயிட் பண்ணுறதோட அவங்க அதிகமாக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து ஷீ இஸ் வாண்டிங், அவங்களுக்கு என்னென்னா ஒரு பெரிய சக்ஸஸ் அமையறதுக்கான ஒரு படம் இவனுக்கு வரணும். அது வந்து இந்திராக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த தருணத்தில் அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்திரா வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு தான் இருக்குது. சூப்பர். எப்படி அமைஞ்சது இந்திரா? எனக்கு பர்சனலாக சார், இப்போ நான் சொன்னல சார், எல்லா விஷயமே ஒரு படத்தில் அமைகிறது ரொம்ப கஷ்டம்ன்ட்டு. நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால, இந்திரா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா என் கையில் இல்லை, பட் ஆனால் எல்லா விஷயமும் எல்லா பொருத்தமும் அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு சார். இது வரைக்கும் நான் இந்திராஸ் மை 7th ஃபிலிம். நான் பண்ண 6 படங்கள்லுமே எனக்கு இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஸ் எ டீமாக எனக்கு இருந்ததில்லை. ஒரு 2 டிபார்ட்மெண்ட் ஒரு எனக்கு டைரக்டருக்கு சிங்க் இருக்கும், ப்ரொடியூசருக்கு சிங்க் இருக்காது. இப்போ எனக்கு டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு சிங்க் இருக்கும், பட் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு சிங்க் இருக்காது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு சிங்க் இருக்காது, கரெக்டாக பொசிஷன் பண்ணுறதுல சிங்க் இருக்கு. ஏதோ ஒரு கார்டு மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கார்டு மிஸ் ஆகிட்டே இருக்கும் சார். ஆக்சுவலாக அது தாண்டி நம்ம ஒரு படத்தை சக்ஸஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு. இதில் எப்படின்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் எவ்ரி திங். From the director, from the producer, now distributor, everything, the way they're positioning and marketing the film. அவங்க வந்து எல்லாமே மியூசிக்லேருந்து எவ்ரி டிபார்ட்மெண்ட், ஆர்டிஸ்ட், சுனில் சாராக இருக்கட்டும், அனிகா, மேரின், எவ்ரி ஒன் ஹவ் டன் பிரில்லியன்ட். அண்ட் எனக்கு பர்சனலாக என்னென்னா இந்திரா வந்து இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸாக இருக்கும் சார் தமிழ். நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா படம் அந்த அளவுக்கு இட் ஹஸ் கம் அவுட் வெல். அண்ட் பார்த்தவங்க எனக்கு சொன்ன விஷயம், நான் ஃபீல் பண்ண விஷயம் அது சொல்லுவாங்க. சில படம் பண்ணிட்டு இருக்கும் போதே தெரியும், இந்த படம் பண்ணிட்டு இருக்கும் போதே தெரிஞ்சிச்சு, முடியும் போது எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் சூப்பர் கான்ஃபிடென்ட். தட்ஸ் வை வி ஃபிக்ஸ்ட் August 22nd. இன்ஃபேக்ட் லைக் இந்த டேட் வரலாமா வேணாமான்னு ஒரு ஆசிலேஷன் இருந்தது. பட் ஃபைனலாக வி டிசைடட் இந்த டேட் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. உங்கள் ரோலே இதில் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ரோல். ஆமாம் சார், ஐ பிளே பிளைண்ட். அதில் காப் who turns blind. ஸோ அது வந்து ஒரு ஆக்டராக நம்மளுக்கு வந்து இருக்கும்ல சார், ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம பிளைண்டாக பண்ணணும்ன்ட்டு. அது எல்லா ஹீரோஸுமே அவங்க கெரியரில் ஒரு படம் அப்படின்றது. எனக்கு அது ஃபார்ச்சுனேட் இனஃப் இட் ஜஸ்ட் ஹேப்பன் இந்திராவில். அதில் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ பிளைண்டாக ஸ்டன்ட் சீக்வன்சஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. எப்போவுமே பிளைண்டாக பண்ணும்போது நம்ம டேரெக்டாக ஐ டு ஐ பார்க்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு கீப் 30 degree or 20 degree or even closest 15 degree வரைக்கும் வரலாம் towards where the sound is coming from, where you're talking. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எந்த ரெஃபரன்ஸும் எடுக்கல. நான் அதை பிளைண்டாக ப்ளே பண்ணுறதுக்கு நான் வேறு எந்த ரெஃபரன்ஸுமே நான் எடுக்கல சார். நான் வந்து குறிப்பிட்ட சொல்லப்போனால் நான் டைரக்டர், ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ரெஜின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் கிரியேட்டட் அ பர்ஃபார்மன்ஸ் தட் இஸ் ரியல், யூனிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை ரொம்ப ரியலிஸ்டிக்காக எட் அது தியேட்டருக்கும் அதை வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சுனிலோட நடித்தது எப்படி இருந்தது சார்? சுனில் சார் வந்து மோர் தென் 300 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு சார் தெலுங்குல. அவர் வந்து இந்த படம் வந்து நான் டிஸ்கஷன் போகும்போது ஃபஸ்ட்டு சுனில் சார் கேரக்டருக்கு நான் ராம் சார் தான் வந்து இவர் சொன்னார், சபரீஷ் சொன்னார். ஸோ ராம் சார்கிட்ட போய் கேட்டோம். சார்கிட்ட கேட்டோம். சார் வந்து அப்போ 7 கடல் 7 மலை அந்த படம் ஷூட் இருந்தது. ஸோ டேட் கிளாஷ் இருந்தது. அப்புறம் ஜெயிலரில் சுனில் சார் இருந்ததுனால நான் த்ரோ பண்ணேன் இந்த மாதிரி சபரீஷ்ட, சுனில் சார் பண்ணேன் அப்படிங்கிற சூப்பராக இருக்குங்க அப்படின்னு. சுனில் சார் கான்டாக்டுங்க அப்படின்னு. அப்புறம் நான் கான்டாக்ட் வாங்கி கொடுத்தேன். தென் வி அப்ரோச் சுனில் சார். சுனில் சார் வந்து கதை கேட்டோன்னே இவ்வளோ 300 ஃபிலிம்ஸில் இந்த மாதிரி கேரக்டர், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் என் லைஃப்பில் நான் பார்த்ததில்லை. பட் இது வீட்டுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னுடுவாங்க. பட் ஆனால் இதை நான் பண்ணியே ஆகணும், என்னை தவிர நீ யாருமே இதில் போடக்கூடாது அப்படின்னு டைரக்டர்கிட்ட சொல்லி அப்படி தான் சார் உள்ளே வந்தார் ஆக்சுவலாக.
அண்ட் இப்போ கூட அவர் ரீசெண்டாக அந்த ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணும்போது ராஜமௌலி சாரை மீட் பண்ணியிருக்காரு சார். அவர் ஆக்சுவலாக மீட் பண்ணும்போது ராஜமௌலி சார் வந்து சுனில் சார்கிட்ட கேட்டிருக்காரு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சுனில் அப்படிங்கிறது. சுனில் சார் வந்து இந்த மாதிரி இந்த படம் போயிட்டு இருக்கு, அந்த படம் போயிட்டு இருக்கு, ஒரு 10 படத்தோட அவுட்லைன் சொல்லியிருக்காரு. அவர் பண்ணுற படங்கள் தெலுங்கு, தமிழ் எல்லாம் சேர்த்து. இப்போ ராஜமௌலி சார் எல்லா ஸ்டோரி அவுட்லைன் கேட்டுட்டு இந்திராவோட ஸ்டோரி லைன் கேட்டு நீ இவ்வளோ ஸ்டோரி லைன் அவுட்லைன் சொன்னேன், பட் எனக்கு அதெல்லாம் விட இந்திராவோட அவுட்லைன் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இது என்ன, யார் ஹீரோ என்ன அப்படின்னு ஜெயிலர்ல வசந்த், ஓ இந்த பையனா, ஓகே இது ரொம்ப சூப்பரா இருக்கு, படம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் சொல்லு அப்படின்னு ராஜமௌலி சார் வாஸ் மோர் கியூரியஸ் அபவுட் டு நோ அபவுட் திஸ் ஃபிலிம் அவுட் ஆஃப் ஹியரிங் த அவுட்லைன் கேட்டுட்டு. ஸோ அது வந்து சுனில் சார் சொன்னார், தட் இஸ் அ பிக் திங். அவர் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ட்டு. சுனிலுடைய வளர்ச்சியே வித்தியாசமானது. ஆமா காமெடி சார். நான் ஸ்டார்ட் பண்ணி ஹீரோவாகி ஹீரோவாகி இன்னைக்கு இவ்வளோ பிராண்டட் வில்லனா திருப்பி திருப்பி வில்லன், ஆமாம் நீங்கள் கேரக்டர் ரோல் போய் திருப்பி வில்லனா இருந்து புஷ்பால ஸ்டார்ட் ஆகி இப்போ அவர் இஸ் ஃபினாமினல் சார். கலாபவன் மணி சாரோட அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குல்ல சார், அது வந்து இந்த கேரக்டரைசேஷனில் கொண்டு வந்திருக்காரு சார். அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு சார் பயங்கரமாக. அந்த சார்லி சாப்ளின் இங்கே அங்கன்னு 2-3 விஷயங்கள் வச்சுட்டு ஒரு கேரக்டர் வந்து, ஆனால் ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எது லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணுறாங்க சார். அது சுனில் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்கிறது வந்து இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். அண்ட் எனக்குமே வந்து ஒர்க் பண்ணுற நான் நினச்சிட்டு இருந்தேன் சார், ரஜினி சார் தான் ரொம்ப ஹம்பிள் இருக்கிறதுலே, அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் அந்த இடத்துல. பட் சுனில் சார் வந்து அதோட ஒரு ஸ்டெப் ரொம்ப ஹம்பிளாக இருக்காது சார். ஆக்சுவலாக அவர் வந்து நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை யாருமே. இன்ஃபேக்ட் அதான் சொன்னேன் சார், போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க சிட்டி ஃபுல்லாக, ஏன் போஸ்டரும் அவர் போஸ்டரும். அது இவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி என்கிட்ட சொல்கிறார், வசந்த் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உன்னோட இந்த போஸ்டர் ஷேர் பண்ணுறதுக்கு, நம்ம போஸ்டர் தான் சிட்டி ஃபுல்லாக நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. சார் அவர் கால் பண்ணி இதை சொல்கிற அவசியமே இல்லை சார். ஆக்சுவலாக நான் சொன்னேன் சார், எனக்கு தான் சார் பெருமை அந்த போஸ்டரில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், நான் பண்ணிருக்க வேண்டிய இது வந்து அவர், ஆமாம் நான் சொல்லியிருந்துருக்கணும் அவருக்கு. அண்ட் அவர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு சார். அவர் ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக. அவர் வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போனாலும் சார் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ரோலாம் கேட்க மாட்டார், சைடு ரோவில் கொடுங்க, விண்டோ சீட் கொடுங்க, எதுவுமே அவ்வளோ. இப்போவும் க்ரீன் பார்க்கில் தான் தங்குவார், ஒரு சாதாரண ரூமில் தான் கொடுப்பாரு. அப்போ கேட்பாரு, நான் என்ன வசந்த ஒரு 5 மணி நேரம் தங்க போகிறேன், எனக்கு எதுக்கு சூட் ரூமு, இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, நான் இங்கே கம்ஃபர்டபுள், எனக்கு ஹேபிட் ஆகிடுச்சு. முன்னாடி ஆமாம் இதுவும் சொன்னார், நான் நிறையா பிராண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ அந்த இதுவும் எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு எனக்கு சுத்தமாக. ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. அதுதான் சொல்லிட்டு இருந்தேன், இவர மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து திருப்பி தமிழில் வந்து அவர் பண்ணுறார். தெலுங்கு அதான் இவ்வளோ காலம் தெலுங்குல இருந்தார், இப்போ தமிழ் வந்து பண்ணுறதே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கிஃப்ட் தான். படத்தினுடைய டேரக்டருக்கு இதுதான் முதல் படம் சபரீஷுக்கு. ஸோ சபரீஷ் வந்து அதான் சொல்கிறேன், எனக்கு எப்படி என்னோட டெபியூ டேரக்டர் சார். என்னோட டெபியூ டேரக்டர்ஸ் நான் ஒர்க் பண்ணது அருண் மாதேஸ்வரன் கூட அதான் முதல் படம். அருண் மாதேஸ்வரன், தருண் தேஜா, அஸ்வின்ஸ் அண்ட் சபரீஷ் நந்தா ஃப்ரம் இந்திரா. இந்த 3 டேரக்டர் தான் சார் என்னோட. நான் பண்ண 7 படங்களில் ஒர்க் பண்ண 3மே டெபியூ டேரக்டர்ஸ் தான். இந்த 3 டேரக்டர்ஸுமே ஒருத்தங்க ஒரு டேலண்ட், ஒருத்தங்களுக்கு ஒரு பயங்கரமான ஸ்கில் இருக்குது. அண்ட் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் இனஃப் அவங்களோட டெபியூ ஃபிலிம்ஸ் வந்து என்கிட்ட கிடச்சது, நான் அவங்களோட ஒர்க் பண்ணது. அப்படி நான் சபரீஷ் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு அருண் மாதேஸ்வரன் எந்த அளவுக்கு வந்து ஒரு இப்போ தனுஷ் சாரை வச்சு கேப்டன் மில்லர் பண்ணிவிட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு டேரக்டராக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, அந்த அளவுக்கான எல்லா பொட்டென்ஷியலுமே சபரீஷ்க்கு இருக்குது. சூப்பர். இட் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் மாதிரியே செட்டில் தெரில, அவ்வளோ கமாண்ட் இருக்குது. அண்ட் ரிலீஸ் வரைக்குமே அந்த போஸ்டர் டிசைனாக இருக்கட்டும், அந்த ட்ரெய்லர் கட்டாக இருக்கட்டும், அவரோட இன்வால்மெண்ட் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து படத்துக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு குறையல. நான் ஒரு நாளுமே போஸ்டர் பார்க்குறேன், 5 days to go, 4 days to go, 3 days to go. அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது உட்காந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க சார் பேக் எண்டில். அண்ட் சபரீஷ் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் சார் இல் ஷோலி பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது சார். அவர் கரெக்டாக பண்ணார்னா இல் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்துக்கிட்டது. இட்ஸ் அ ப்ளஷர் சார். நானும் உங்கள் இன்டர்வியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன். அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் நாலேஜோட இங்கே உட்காந்து பேசுகிறது வந்து எனக்கு அது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நானுமே ஐ ஃபீல் பிளஸ் சார். அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.